हालेलुया கர்த்தர் நல்லவர் परमेश्वर அவர் கிருபை என்றென்றும் உள்ளது उसके अनुग्रह सदा के लिए हालेलुया हालेलुया ஆறாவது மாதத்திலே கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற इस 6वें महीने में परमेश्वर की தேவ उपस्थिति பிள்ளைகள் में आए யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर के लोगों सबको परमेश्वर आशीष करे நீதிமான் பனையை போல செழித்து धर्मी खजूर के नाते லீபன் உள்ள கேதுருவை போல வளருவான் लेबनान के देवदार के समान அப்படியே बढ़ेगा செழிப்பையும் வளர்ச்சியும் கர்த்தர் இந்த மாதத்திலே கட்டளையிடுவாராக वैसे एक तरक्की और समृद्धि को परमेश्वर इस महीने में आज्ञा दे நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் धर्मी के लिए आने वाले परीक्षा कई அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக लेकिन उस இருக்கிறார் सब से बचाने वाला அப்படி परमेश्वर ஒவ்வொருடைய हमारे வாழ்க்கையும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படி वैसे हर एक के जीवन में एक छुटकारा விடுதலை को देने के கட்டளையிடுவாராக लिए परमेश्वर आज्ञा கர்த்தருடைய देगा நாமம் பலத்த துருகம் परमेश्वर का नाम बड़ा நீதிமான் है அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் धर्मी दौड़ के उसके अंदर அப்படிப்பட்ட ஒரு सुखरूप சுகமான रहेगा வாழ்க்கையை वैसे एक सुखी கர்த்தர் जीवन को ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவாராக परमेश्वर हर एक को आज्ञा दे நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் मैं परमेश्वर के भवन में பச்சையான ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பேன் एक हरे जैतून के पेड़ அப்படிப்பட்ட के समान கர்த்தருடைய रहूंगा சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கும்படி वैसे परमेश्वर के समूह में கர்த்தர் रोपे हुए के ஒவ்வொருவருக்கு समान கிருபை தருவாராக परमेश्वर हर एक के लिए अनुग्रह दे ஆறாவது மாதத்துல 6वें महीने 6 में கற்சாடிகளை நிரப்பின தேவனுடைய மகிமை 6 मटकों को भरने वाला परमेश्वर की தேவனுடைய महिमा வல்லமை परमेश्वर का सामर्थ्य தேவனுடைய பலத்த கரம் परमेश्वर का एक உங்களுடைய बलवंत வாழ்க்கையில हाथ செயல்படும்படி நான் आपके जीवन में क्रिया करने அது के लिए आज्ञा செயல்படுவதாக देता। वो क्रिया करने दो கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக परमेश्वर वैसे आशीष करे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தர் நல்லவர் परमेश्वर भला है ஹalleluya हालेलुया இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்ததற்கு अब तक हमें चला कर लाने के लिए நானும் என் வீடும் ஏமாத்திரம் मैं और मेरा परिवार कितना है ஹalleluya हालेलुया எத்தனையோ பேர் இந்த நாட்களை காண முடியாமல் இருக்கும் பொழுது कितने सारे लोग इस दिन को नहीं देख கர்த்தர் पाए நம்மை हैं। காண வைத்திருக்கிறார் लेकिन என்றால் परमेश्वर हमें देखने लगाया है அவருடைய கிருபை वो उसका अनुग्रह है அது அவருடைய கிருபை वो उसका अनुग्रह வேற है எதுவுமே கிடையாதுங்க और कुछ नहीं பலத்தினாலும் அல்ல न तो बल से பராக்கிரமத்தினாலும் அல்ல न तो पराक्रम அவருடைய से ஆவியினாலே நடந்து கொண்டு இருக்கிறது लेकिन उसकी आत्मा से हो रही है எத்தனையோ காரியங்களை कितने सारे बातों கடந்த को 5 மாதங்கள்ல கடக்க முடியாது என்று நினைத்த பொழுது पिछले 5 महीने हम पार नहीं करेंगे நாம் ऐसे செய்ய सोचे முடியாது थे என்று தவிக்க பொழுது हमसे नहीं होगा ऐसे இதை तड़पते மாற்ற समय முடியாது என்று சொல்லி தேங்கி நிற்கும் பொழுது इसे नहीं बदलते ऐसे समझ कर கர்த்தருடைய डगमगाते ஆவியானவர் समय நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டார் परमेश्वर की पवित्र आत्मा हमारे जीवन में தண்ணீர்களை क्रिया किया கடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்தார் पानियों को पार करते समय हमारे ஆறுகளை संग था கடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்தார் नदियों को पार करते समय हमारे அக்கினியில் संग நடக்கும் था பொழுது அவர் நம்மோடு கூட இருந்தார் आग में चलते समय हमारे அந்த संग தெய்வம் था எவ்வளவு நல்ல वो தெய்வமாய் परमेश्वर कितना बड़ा ஒவ்வொருடைய है வாழ்க்கையில இருந்திருக்கிறார் हर एक के जीवन में அதற்காக रहा நல்ல है ஜோர கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி इसके लिए செலுத்துங்க जोर பாப்போம். से ताली बजाकर நல்ல परमेश्वर को சத்தத்தை धन्यवाद உயர்த்தி अच्छी आवाज 5 उठाकर மாதங்கள்ல 5 महीनों கர்த்தர் में செய்த நன்மைகளை நினைத்து परमेश्वर ने किए भलाइयों கர்த்தர் को நடத்தி याद வந்த कर பாதைகளை நினைத்து परमेश्वर ने चला அவருடைய के आए मार्गों அதிசயமான को கிரியைகளை நினைத்து उसके चमत्कार கர்த்தருக்கு चिन्हों நன்றி को செலுத்துங்க. सोचकर उसको धन्यवाद கர்த்தருக்கு நன்றி देंगे செலுத்துங்க. परमेश्वर को धन्यवाद देंगे ஆண்டவர் வேற என்னத்தையா உங்ககிட்ட கேக்குறாரு परमेश्वर आपसे और क्या मांगता ஆண்டவர் है என்னத்தை கேக்குறாரு आपसे क्या உங்க मांगता है உதடுகளிலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலியை அவர் आपके கேட்டுக்கொண்டிருக்கிறார் होठों से आने वाले एक स्तुति की धन्यवाद को ஹalleluya चाहता है நம்ம हालेलुया ஆண்டவர் பெருசா எதையுமே எதிர்பார்க்கல परमेश्वर हमारे पास कुछ बड़ा नहीं நம்ம தான் चाहता ஆண்டவர்ட்ட ரொம்ப ரொம்ப பெருசா எதிர்பார்க்கிறோம் हम ही परमेश्वर के पास बहुत बड़े बड़े चाहते हैं ஆண்டவர் நம்மட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா लेकिन परमेश्वर हमसे क्या चाहता நான் है செய்த நன்மைக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறான் मैंने जो भलाई किया उसके लिए क्या वो धन्यवाद அதுக்கு रूपी है நன்றியுள்ளவர்களா இருங்க हम उसके लिए धन्यवाद அது योग्य போதும் रहेंगे। ஆண்டவருக்கு वो उसके लिए काफी है ஹalleluya हालेलुया அது போதும் वो ஆண்டவருக்கு उसके लिए काफी है ஹalleluya हालेलुया அப்படி உண்மையுள்ளவர்களாய் நாம் இருப்போம் वैसे खराई के साथ हम கர்த்தர் रहेंगे உங்களை இவனை ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आपको और मुझे आशीष करे சோ இந்த நாளில் கூட इस दिन में भी இந்த நாள்ல கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தையே इस दिन में परमेश्वर कहने वाला वचन கர்த்தர் கடந்த நாட்கள்ல பேசின அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் परमेश्वर पिछले दिनों में कहा वचन में आपके बीच में बांटना चाहता ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் हूं एशाया 43वां अध्याय के 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் 13 वचन को एक जन पढ़ेंगे Isaiah chapter 43 verse 13 एशाया 43:13 நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் ஹalleluya हालेलुया ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है நான் செய்கிறதை தடுப்பவன் யார் मैं जो करना चाहता हूं उसे कौन रोकेगा ஆண்டவர் இந்த மாதத்துல परमेश्वर इस महीने உங்களுடைய में தனிப்பட்ட வாழ்க்கையிலும் आपके व्यक्तिगत உங்களுடைய जीवन में குடும்பத்திலும் आपके परिवार உங்களுடைய में ஊழியத்திலும் आपके सेवा में செய்கிறதை जो करने वाला है யாராலும் தடுக்க முடியாது उसे कोई नहीं रोक सकता விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க विश्वास பார்க்கலாம் करने वाले ताली बजाकर அவர் परमेश्वर को செய்கிறதை महिमा யாரும் தடுக்க முடியாது वो जो करने वाला है सब அவர் कोई रोक नहीं எனக்காக सकता யாவை செய்து முடிக்க वो போகிறார் मेरे लिए सब कुछ
कुछ कर தேவரீர் पूरा சகலத்தை करेंगे செய்ய வல்லவர். परमेश्वर आप सब कुछ करने के கர்த்தர் लिए महान எனக்காக हो யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए सब कुछ அதை कर पूरा யாராலும் करेगा தடுக்க முடியாது. उसे कोई रोक नहीं सकता ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அவர் செய்ய நினைச்சாருங்க. उसने करने के लिए ठान அதை लिया யாராலும் தடுக்க முடியாது. उसे कोई रोक नहीं ஆறாவது सकता மாதத்துல इस 6वें महीने அநேக में காரியங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். परमेश्वर कई सारे बातों को आपके அதை जीवन में करने யாரும் वाला தடுக்க है முடியாதபடிக்கு उसे कोई नहीं रोक அது सके ऐसा। ஜெயமுள்ளதாய் மாறும் உங்க वो एक வாழ்க்கையில. विजयी रूप में आपके जीवन में बनेगी ஹalleluya हालेलुया விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो யோபு 42:2 சொல்லுகிறது, आयु 42 उसका 2 में कहा गया தேவரீர் है சகலத்தையும் செய்ய परमेश्वर आप सब कुछ करने के வல்லவராய் लिए இருக்கிறாருங்க. आप सामर्थ्यवान हो அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். वो सब कुछ करने के लिए அவர் सामर्थ्यवान செய்ய है நினைத்தது தடைபடாது என்று वो जो அறிந்திருக்கிறேன். करना चाहा वो कोई रोक नहीं सकता உங்க வாழ்க்கையில என்னென்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ आपके जीवन में जो करने के लिए ठान எல்லாத்தையும் लिया है ஆண்டவர் தடை இல்லாமல் செய்து वो முடிப்பார். सब बिना रुकावट के कर पूरा நீங்க என்னென்ன करेगा காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களோ आप जो बातों के लिए बाट கர்த்தர் இந்த जोते மாதத்துல हो அது எல்லாம் தடைகளை உடைத்தெறிந்து செய்து முடிப்பார். परमेश्वर सारे बातों को रुकावट तोड़कर कर पूरा சங்கீதம் करेगा 138:8 சொல்லுகிறது, भाई संगीता 138 उसका 8 कहती கர்த்தர் है எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए सब कुछ कर पूरा करेगा கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். परमेश्वर मेरे लिए कर सब कुछ कर पूरा கர்த்தாவே, करेगा हे உம்முடைய परमेश्वर கிருபை என்றென்றும் என்றும் உள்ளது. तेरे अनुग्रह सदा के लिए உம்முடைய है கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. तेरे हाथों की क्रियाओं को मेरे से मत दूर हटा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்ப எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். वो सब कुछ करने के लिए वो सामर्थ्यवान है ஹalleluya हालेलुया எல்லாத்தையும் சகலத்தையும் செய்ய வல்லவராய் वो இருக்கிறார். सब कुछ करने के लिए सामर्थ्यवान है அவரால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு வேலையும் கிடையாது. उससे असंभव ऐसे कोई काम है ही அப்படி नहीं எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வாருங்க. तो वो हमारे जीवन में सब कुछ என்ன करेगा பண்ணணும்? நம்ம அவர் விசுவாசிக்கணும். लेकिन हमें क्या करना है केवल उस पर நம்ம विश्वास करना है விசுவாசிக்கணும். हम विश्वास வருகிற करना है வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். आने वाले प्रतिज्ञाओं को विश्वास வருகிற करना है தீர்க்க தரிசனங்களை आने விசுவாசிக்கணும். वाले भविष्यवाणी को विश्वास வருகிற करना है கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கணும். आने वाले परमेश्वर के वचन को विश्वास करना है விசுவாசிக்கிறவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். विश्वास करने वाले उसे पा लेते நீ हैं விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். यदि तू विश्वास करे तो परमेश्वर की महिमा को देख விசுவாசம் இல்லாமல் सकेगा தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். विश्वास के बिना परमेश्वर के लिए प्रिय रहना असंभव है யார் விசுவாசிக்கிறார்களோ जो कोई विश्वास करते हैं அவருடைய வாழ்க்கையில उनके जीवन में ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर सब कुछ करने के लिए सामर्थ्यवान है हालेलुया हालेलुया அவர் அப்படி செய்த காரியத்துல उसने वैसे किए हुए कामों में से என்னென்ன தடைகள் வந்தது, क्या क्या रुकावट आई அந்த தடைகளை ஆண்டவர் எப்படி உடைத்தெறிந்தார், उन रुकावट को परमेश्वर ने कैसे तोड़ गिराया அந்த காரியத்தை அவர் செய்ய முடியும் என்றால் यदि उन कार्य को वो कर सकता है இனி तो வரும் நாட்களிலும் आने वाले दिनों में அதே தடைகளை உடைத்து वही रुकावट को तोड़कर கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய முடியும். परमेश्वर हमारे जीवन में महान कार्य कर सकता है ஹalleluya हालेलुया இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில अब तक हमारे जीवन அநேக में காரியங்கள் कई सारे நாம் बातें நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திருக்கிறார். हम मांगने विनती करने से बढ़कर किया है அப்படி அதிகமாய் செய்த ஆண்டவர் वैसे बढ़कर किया பல परमेश्वर தடைகளை உடைத்து தான் செய்திருக்கிறார். कई सारे रुकावट को तोड़कर किया है வாழ்க்கையில தடை இல்லாம இல்ல, जीवन में रुकावट के बिना नहीं வாழ்க்கையில பல தடைகள் வந்தது. जीवन में कई सारे रुकावट आए ஹalleluya हालेलुया ஆனா அந்த தடைகள் எல்லாம் உடைத்து தான் लेकिन उन सारे रुकावट को கர்த்தர் तोड़कर அற்புதங்களை செய்கிறார். परमेश्वर चमत्कार को கர்த்தர் करता है அதிசயங்களை செய்கிறார். परमेश्वर आश्चर्य कार्य करता ஏன் है இது செய்றார்னா वो क्यों करता है நீங்க அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். आप उस पर विश्वास அதுக்கு करना தான் है அதை செய்து கொண்டு இருக்கிறார். वो इसीलिए वो करता அப்ப है இதுவரைக்கும் தடைகளை உடைத்து तो अब तक रुकावट को तोड़कर ஆண்டவர் பல காரியங்களை செய்திருக்கிறார். परमेश्वर ने कई सारे बातों को किया அதே है தேவன் वही परमेश्वर இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். आज भी वो सच्चा है இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். आज भी वो सच्चा है ஹalleluya हालेलुया அந்த வசனத்தின் துவக்கம் இப்படியே சொல்லுகிறது, उस वचन की शुरुआत ऐसे कहती है நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன். भविष्य में ही मैं हुई हूँ ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर देखिए இன்னைக்கு காலையில आज सुबह இந்த நாள் நைட் 12 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன். ये दिन 12 बजे हमारे लिए शुरू होती है समझ புரியுதா? लीजिए நமக்கு நைட் 12 மணி ஸ்டார்ட் ஆகுது. हमारे लिए 12 बजे रात को शुरू இந்த होती है நாள் உண்டாவதற்கு முன் அவர் இருக்கிறார். ये दिन शुरू होने से पहले वो है ஹalleluya हालेलुया இந்த உலகத்துல इस दुनिया में முதல் நாள் கணக்கிடப்பட்டதல்லவா? पहला दिन जैसे हिसाब में लाया गया है ஹalleluya हालेलुया இரவும் பகலும் போய் முதல் நாள் ஆயிற்று. दिन और रात बीतकर एक दिन पूरा சாயங்காலம் हुआ விடியற் காலமாகி முதல் நாள் ஆயிற்றுன்னு இருக்குல்ல. सांझ जाकर सुबह होकर दूसरा दिन आई அந்த कर முதல் நாள் உண்டாகிறதுக்கு முன்ன யார் இருக்கிறா தெரியுமா? वो पहला दिन होने से पहले कौन है தேவன் இருக்கிறார். परमेश्वर है ஹalleluya हालेलुया தேவன் இருக்கிறார். परमेश्वर है இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி.
आज जून दूसरा நாளைக்கு तारीख है। 3ஆம் தேதி. कल तीसरा இந்த तारीख। 3ஆம் தேதி உண்டாகிறதுக்கு முன்னே ये तीसरे तारीख होने से पहले என் தேவன் இருக்கிறார். मेरा परमेश्वर है। हालेलुया। हालेलुया। அவர் இருக்கிறார் என்றால் वो है तो அந்த நாள்ல என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து उस முடிப்பார். दिन में जो कर कर पूरा करना है वो उसे करेगा। ஹalleluya. हालेलुया। ஏன்னா அவர் அந்த நாள் உண்டாகிறதுக்கு முன்னாவே இருக்கிறார். क्योंकि वो दिन शुरू होने से पहले वो है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பிசாசு शैतान இந்த நாள்ல என்ன செய்யணும் தான் யோசிப்பான். इस दिन में क्या करना है वही सोच ஆனா सकता है। ஆண்டவர் लेकिन இந்த परमेश्वर நாள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி இருக்கிறார்கள். ये दिन जन्म होने से पहले आपके लिए मेरे लिए क्या करना है कर அந்த योजना தேவன் बनाया நம்மோடு है। கூட இருக்கிறார். वो परमेश्वर हमारे அவர் संग தான் है। சொல்கிறார், वही कहता है நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? मैं जो करना चाहता हूं उसे रोकने वाला कौन? நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று मैं जो करना சொல்லுகிறவர் चाहता हूं रोकने वाला कौन कहने वाला? எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே இருக்கிற தெய்வன். सब कुछ सृजन होने से पहले से அப்படின்னா है। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? உங்கள் தடைகள் உருவாவதற்கு முன்பாக தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். आपके रुकावट शुरू होने से पहले परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் ஆசீர்வாதம் பெற முடியாதபடிக்கு, आप आशीष न पाने लायक, நன்மைகள் பெற முடியாதபடிக்கு, भलाई न पाने लायक, கர்த்தரிடத்திலே கிருபைகள் பெற முடியாதபடிக்கு परमेश्वर से अनुग्रह न पाने எந்த लायक, தடைகள் உருவாக்கப்படுகிறதோ जो जो रुकावट पैदा किए அந்த जाते தடைகள் हैं உருவாவதற்கு முன்பாக என் தேவன் இருக்கிறார். वो रुकावट उत्पन्न होने से पहले मेरा परमेश्वर ஹalleluya. है। हालेलुया। அப்ப யார் பெரியவருங்க? तो कौन महान है? ஹalleluya. ஹalleluya. தடை உருவாவதற்கு முன்ன தேவன் இருக்கிறார் என்றால் தடையை விட தேவன் தான் பெரியவர். रुकावट से पहले परमेश्वर है तो परमेश्वर बड़ा है। அதான் ஆண்டவர் சொல்ல, உங்களில் இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். इसलिए परमेश्वर कहता है कि आप में जो है वो दुनिया में है उससे बढ़कर இந்த है। உலகம் உண்டாவதற்கு முன்பாக அவர் இருக்கிறார். ये दुनिया रचने से पहले वो है। அவருடைய வார்த்தையின்படி தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. सारे बातें उसके शब्दों के द्वारा सृजन அதை की போல गई தான் है। விசுவாசிங்க. वैसे ही आप भी विश्वास இந்த करो। 2024 ये வருடத்தில் 2024वां இந்த साल ஜூன் के மாதத்தின் ये जून महीने में ஒவ்வொரு நாள் உண்டாவதற்கு முன்பாக हर एक दिन शुरू होने से என் पहले தேவன் எனக்காக இருக்கிறார். मेरा परमेश्वर அவர் मेरे எனக்காக लिए है। யாவை செய்து முடிப்பார். वो मेरे लिए सब कुछ அவர் कर என்னுடைய पूरा வாழ்க்கையில் करेगा। என்னென்ன செய்ய वो நினைத்திருக்கிறாரோ मेरे जीवन में जो भी करने के அதை लिए ठान लिया யாராலும் है தடுக்க முடியாது. उससे कोई नहीं रोक सकता। ஹalleluya. हालेलुया। இந்த நம்பிக்கை நம்மட்ட இருக்கணும். ये भरोसा हमसे होना அப்பதான் चाहिए। நாளை பிறப்பதை குறித்து பயப்பட மாட்டோம். तब कल शुरू होने से पहले हम நாளைக்கு डरेंगे என்ன नहीं। நடக்குமோ, कल क्या होगा, மறுநாள் என்ன நடக்குமோ, उसके अगले दिन क्या அடுத்த होगा, வாரம் என்ன நடக்குமோ, उसके अगला क्या அடுத்த होगा, மாதம் என்ன நடக்குமோ, अगले महीने क्या இதை होगा, குறித்து கவலைப்படக்கூடாது. इसके बारे में चिंता नहीं करना। ஹalleluya. हालेलुया। நான் சொல்ல, ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாய். परमेश्वर कहता है एक दिन जो उत्पन्न हुआ तू नहीं जानता। நமக்கு தெரியாது நாள் எப்படி பிறக்கும். हम नहीं जानते कि एक दिन कैसे ஆனா उत्पन्न होती நாளை है, பிறப்பிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். लेकिन एक दिन को उत्पन्न करने वाला मेरे संग அந்த है। நாளை எனக்கு கொடுக்கிறவர் என்னோடு கூட उस இருக்கிறார். दिन को मेरे लिए देने वाला मेरे संग है। அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால वो मेरे संग होने के என்னுடைய कारण வாழ்க்கையில பிறக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும். मेरे जीवन में मेरे लिए उत्पन्न होने वाले हर एक दिन मेरे लिए எனக்கு आशीष में रहेगी। நன்மையாய் தான் இருக்கும். मेरे लिए भलाई के योग्य என்னுடைய रहेगी। செயல்கள் அந்த நாள்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். परमेश्वर की क्रिया उस दिन में होती ही रहेगी। இதுதான் நம்முடைய விசுவாசம். यही हमारा विश्वास है। ஹalleluya. हालेलुया। இந்த விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். इसी विश्वास को परमेश्वर चाहता ஒவ்வொரு है। நாள் பிறக்கும் பொழுதும் हर एक दिन उत्पन्न होने से கவலையோடு पहले பார்க்க கூடாது. चिंता के साथ नहीं அந்த देखना நாளை है। கவலையோடு எதிர்கொள்ள கூடாது. उस दिन को चिंता के साथ नहीं देखना எவ்வளவு है। பெரிய தடைகள் இருந்தாலும் கூட, कितने भी बड़े रुकावट எவ்வளவு होने दो, பிரச்சனைகள் இருந்தாலும், कितनी भी बड़ी समस्या எவ்வளவு होने दो, போராட்டங்கள் இருந்தாலும், कितनी भी बड़े संघर्ष அந்த हो, நாளை பார்க்கும் பொழுது उस दिन को देखते समय இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அதை பார்க்க इस வேண்டும். दिन के आशीष को परमेश्वर ने मेरे लिए रखा है करके उस भरोसे के साथ दिन को அந்த देखना है। நாளை எதிர்கொள்ளும் பொழுது நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். उस दिन के सामना करते समय भरोसे के साथ सामना அதை தான் करना है। ஆண்டவர் நம்மிடத்தில் वही எதிர்பார்க்கிறார். परमेश्वर हमसे चाहते हैं। ஹalleluya. हालेलुया। அவர் செய்கிறதை யாராலும் தடுக்க वो जो முடியாது. करना चाहते हैं उसे कोई रोक नहीं இவங்க सकता। தடுத்துருவாங்களோ, ये रोक देंगे क्या, பிசாசு தடுத்துருவானோ, शैतान रोक देगा மனிதர்கள் क्या, தடுத்துருவானோ, या मनुष्य रोक देंगे அல்லது क्या, சூழ்நிலை தடுத்துருமோ, या कोई परिस्थिति रोक देगी क्या। ஆண்டவர் செய்ய போகிறதை எதுவுமே தடுக்க जो முடியாது. परमेश्वर करने वाले हैं, उससे कोई नहीं रोक सकता। ஹalleluya. हालेलुया। யாரும் தடுக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாது. कोई नहीं रोक सकते और कुछ भी नहीं रोक ஏன்னா सकते, அவர் உங்களுக்காக செய்ய போகிறார். அதை. क्योंकि वो तुम्हारे लिए करने वाला है। ஹalleluya. हालेलुया। அந்த நம்பிக்கையோடு தான் நம்முடைய வாழ்க்கையில उस இருக்கணுங்க. भरोसा हमारे जीवन में होना எத்தனையோ பேருடைய चाहिए। வாழ்க்கையில कितने सारे लोगों के எத்தனையோ जीवन में மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். कितने बड़ी महिमा युक्त कार्य किया ஆனால் है, அதில் விலையேறப்பட்ட लेकिन उसमें बहुमूल्य விசேஷமான विशेष சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். कुछ बातों को हम देखने वाले அதை हैं। செய்தவர் उसे करने वाला என்னுடைய வாழ்க்கையும் செய்வார். मेरे जीवन में भी करेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த உலகத்துல इस दुनिया में ஆண்டவர் செய்த செயல்கள்ல परमेश्वर ने किए हुए क्रियाओं में மிகவும் முக்கியமான சில செயல்களை பார்க்க போகிறோம். सबसे मुख्य कुछ क्रियाओं को देखने वाले हालेलुया। हैं। हालेलुया। இந்த உலகத்தில் इस दुनिया में ஆண்டவர் முதல்ல என்ன செஞ்சார்? परमेश्वर ने पहले क्या किया। ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் उत्पत्ति पहला अध्याय 1ஆம் வசனம் இருக்கு. पहला वचन में அந்த देखते வசனம் हैं। என்ன சொல்லுகிறது? वो वचन क्या कहती है। ஆதியிலே தேவன் शुरुआत में परमेश्वर வானத்தையும் பூமியையும்
आकाश और पृथ्वी को सृष्टि किया। हालेलुया हालेलुया। ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी को सृष्टि की। ஆண்டவர் முதல் செய்த என்ன தெரியுமா? परमेश्वर ने पहला किया हुआ कार्य क्या है? கிரியேஷன், एक रचना, சிருஷ்டிப்பை ஆண்டவர் செய்தார்। एक सृजन को उसने किया। हालेलुया 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 हालेलुया। ஏசாயா 43ஆம் அதிகாரத்தின் ஏசாயா 43 முதலாவது வசனத்தை வாசிங்க। पहला वचन को पढ़ेंगे। அங்க என்ன சொல்லப்பட்டு? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்குறவருமாகிய போதும் ஆண்டவர் சொல்லுகிறார்। அல்லேலூயா। யார் அவர்? वो कौन है? நம்மை சிருஷ்டித்தவர், वो हमें रचाने वाला, நம்மை உண்டாக்கினவர், जिसने हमें बनाया है। அவர்தான் சொல்லுகிறாரு, वही कहता है நான் செய்கிறதை தடுக்க முடியாது। मैं जो करने वाला उससे कोई रोक नहीं அல்லேலூயா सकता। हालेलुया। அப்ப முதலில் அவர் செய்த வேலை என்ன? சிருஷ்டிப்பு। तो पहला उसने क्या किया कहे तो रचना किया। ஒரு நாள் ஆண்டவர் வானத்தையும் பூமியை ரொம்ப அழகாய் சிருஷ்டித்தார்। एक दिन परमेश्वर ने आकाश और पृथ्वी में बहुत सुंदर எல்லாம் அழகாய் இருந்தது, सब कुछ सुंदर அதுல थी, எந்த ஒரு குறை இல்லை, उसमें कोई कमी அழகாய் नहीं செய்து थी, முடித்திருந்தார்। सब कुछ सुंदर रीति से ஆனால் पूरा ஆதியாகமம் किया। 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, लेकिन उत्पत्ति पहला अध्याय का दूसरा वचन பூமியானது कहती है, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிவிட்டது। पृथ्वी जो है बेडोल और बिना आकार की हो गई। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் வானத்தையும் பூமியை அருமையாய் சிருஷ்டித்திருக்கிறார்। परमेश्वर आकाश और पृथ्वी को बहुत अच्छे से ஆனால் बनाया இந்த है, சிருஷ்டிப்புல लेकिन इस रचना में தவறு நடக்கவில்லை, गलतियां नहीं हुई, சிருஷ்டித்த பின் சில தவறுகள் நடந்து விட்டது। लेकिन सृजन करने के बाद कुछ गलतियां என்ன हुई हैं। நடக்க ஆரம்பித்தது என்றால், क्या होने लगी? பூமி ஒழுங்கின்மை வெறுமையாய் மாறிவிட்டது। पृथ्वी जो है बेडोल और सुनसान पड़ी थी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। அப்ப இந்த ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் மாறின பூமியை तो ये बेडोल और सुनसान बनी हुई पृथ्वी ஆண்டவர் அப்படியே விட்டு விட்டாரா? क्या परमेश्वर ने वैसे ही छोड़ दिया? கொஞ்சம் யோசித்து பாரு, அது அப்படியே விட்டுட்டாரா? सोच कर देखिए, वैसे ही छोड़ दिया? இல்லங்க, नहीं, ஆண்டவர் நினைத்தார், परमेश्वर ने सोचा நான் செய்யும் போது இது ஒழுங்கா தான் இருந்தது, मैंने जब बनाया तब तो सही था, நான் இதை சிருஷ்டிக்கும் பொழுது இது ரொம்ப சரியா இருந்துச்சு, मैं इसे रचाते समय ये बहुत सुंदर ஆனா அதே थी, நேரத்துல लेकिन उसी சில समय में சூழ்நிலைகள் நிமித்தமாக कुछ परिस्थिति के சில कारण, காரணங்களினால் कुछ कारण से என்ன நடக்கிறது क्या என்றால், होती है? இந்த பூமி ஒழுங்கின்மையாய் போய் விடுகிறது, ये पृथ्वी जो है बेडोल हो जाती இந்த है, பூமி வெறுமையாய் மாறிவிட்டது। ये पृथ्वी सुनसान बन चुकी है। இதை போலதான் மனிதனுடைய வாழ்க்கை। वैसा ही मनुष्य का जीवन भी। ஆண்டவர் நம்ம மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது परमेश्वर मनुष्य को रचाते எப்படி समय சிருஷ்டித்தார்? वो कैसे बनाया? 27ஆம் வசனம் சொல்லுகிறது, 27 वचन कहती ஆதியாகமம் है, 1:27, उत्पत्ति 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், परमेश्वर ने मनुष्य को अपने स्वरूप में रचाया, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், उसे परमेश्वर के ही स्वरूप में रचाया, ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்। नर और नारी कर कर बनाया। நல்லா பாருங்க, देखिए இங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया है, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், परमेश्वर ने अपने स्वरूप में मनुष्य को बनाया, தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், परमेश्वर के स्वरूप में ही ஆணும் उत्पन्न किया, பெண்ணுமாக சிருஷ்டித்தார்। नर और नारी कर कर இப்போ இந்த उत्पन्न किया। மனுஷனுடைய சிருஷ்டிப்புல अब ये मनुष्य के सृजन में ஏதாவது குறை இருந்ததான்னு பார்த்தா कुछ कमी घटी थी क्या? ஒரு குறை இல்ல। कोई भी कमी नहीं थी। எப்படி சிருஷ்டிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ कैसे रचाने के लिए चाहा, அப்படியே சிருஷ்டித்தார்। वो वैसे ही बनाया। 26ஆம் வசனம் சொல்லுகிறது, 26 वचन कहती है, பின்பு தேவன், फिर परमेश्वर ने, அவங்களுக்குள்ளாக ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது, उनके बीच में एक वार्तालाप होती है। யாருக்குள்ளாக? इसके बीच பிதா में குமாரன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக पिता पुत्र और पवित्र आत्मा के அங்க ஒரு बीच में டிஸ்கஷன் நடக்கு। वहां पर एक डिस्कशन நமது होती है, சாயலாகவும் हमारे स्वरूप நமது में, ரூபத்தின்படியேயும் हमारे रूप के अनुसार மனுஷனை உண்டாக்குவோமாக। मनुष्य को हम उत्पन्न करेंगे। இப்ப டிஸ்கஷன் பண்ணாங்க, अब उन्होंने वार्तालाप மூணு किया, பேருக்குள்ளாக ஒரு ஒருமனப்பாடு வந்து விட்டது, तीनों के अंदर एक मन आ गई, நம்ம மனுஷனை உருவாக்குவோம், हम मनुष्य को बनाएंगे, நமது சாயலாக अपने स्वरूप में, நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோம்। अपने रूप के अनुसार बनाएंगे। அவர்கள் என்ன டிஸ்கஷன் பண்ணாங்களோ, उन्होंने जो वार्तालाप என்ன किया, திட்டம் பண்ணினார்களோ, जो योजना அந்த किया, திட்டத்தின்படியே उस योजना के வசனம் अनुसार சொல்லுகிறது, वचन कहती है, மனுஷனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்। मनुष्य को परमेश्वर के स्वरूप में ही बनाया। அவர் பேசின காரியத்திற்கும், उसने जो कहा बातों அவர் को, திட்டம் பண்ணின காரியத்திற்கும், उसने योजना किए हुए அவர் बातों செய்த को, காரியத்திற்கும் उसने किए हुए बातों எந்த को ஒரு வித்தியாசம் இல்லை, कोई भेदभाव नहीं எந்த थी, ஒரு குறைவும் இல்லை। कोई भी कमी घटी नहीं அவங்க थी। என்ன பேசினாங்களோ, उन्होंने जो बातें என்ன की, திட்டம் பண்ணினாங்களோ, जो योजना बनाया, அப்படியே மனுஷனை படைத்தார்। वैसे ही मनुष्य को रचाया। அல்லேலூயா हालेलुया। மனுஷனுடைய சிருஷ்டிப்புல मनुष्य के उत्पन्न में எந்த சாயலை கொடுக்க வேண்டும், क्या स्वरूप को देना எந்த है, ரூபத்தை கொடுக்க வேண்டும், किस रूप को देना எந்த है, எந்த திறனை அவனுக்கு கொடுக்க வேண்டும், उसको किस गुण को देना है, எல்லாத்தையும் ஆண்டவர் யோசித்து தான் செய்தார்। वो सब परमेश्वर ने सोच कर நீங்க किया। அந்த 26ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, आप 26 वचन में देखोगे तो நமது சாயலை உருவாக்குவோம், अपने स्वरूप में அவர்கள் बनाएंगे। என்ன பண்ணணும்னா, उन्हें क्या करना है, சமுத்திரத்தின் மச்சங்களையும் समुद्र की
की मछलियों ஆகாயத்து பறவைகளையும் और आकाश के पक्षियों மிருக ஜீவன்களையும் और घरेलू பூமி पक्षी அனைத்தையும் और सारे पृथ्वी पर பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் और सब रेंगने वाले जंतुओं को ஆளக்கடவர்கள். वो उस पर अधिकार करें। அல்லேலூயா. हालेलुया। அவங்களுக்கு வந்து ஒரு திறனை கொடுத்தார். उनके लिए एक गुण को दिया। என்ன திறன் என்றால் उनको क्या गुण दिया? அவருக்கு ரூபம் தேவ சாயல் கொடுக்கப்பட்டது. उनका स्वरूप जो है परमेश्वर का स्वरूप दिया गया। அவருக்கான திறன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற திறனை கொடுத்தார். उनके अंदर एक खूबियों में जो है दुनिया को अधिकार करने वाला गुण दिया। எல்லாமே பெர்ஃபெக்ட் ஆண்டர் செய்து முடித்தார். ये सब निपुण रीति से कर पूरा ஆனா किया। என்ன நடக்க ஆரம்பித்தது? लेकिन क्या होने लगी? எப்படி பூமியை சரியாக படைத்து जैसे पृथ्वी को सही से रचाकर அதை வைத்திருந்தாரோ उसे रखा था, அதுல எப்படி சில தவறுகள் நடக்க ஆரம்பித்ததோ उसमें कैसे कुछ गलतियां होने அல்லது लगी, எப்படி சில குறைகள் வர ஆரம்பித்ததோ कैसे कुछ गमी कटी आने लगी, அப்படியே மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குறைகள் வர ஆரம்பித்தது. वैसे ही मनुष्य के जीवन में कमी कटी आने लगी। மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் நடக்க मनुष्य ஆரம்பித்தது. के जीवन में गलतियां होने लगी। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்ப சிருஷ்டிப்புல தவறு நடக்கல. अब जो रचाने में कोई गलती அந்த नहीं हुई, சிருஷ்டிப்பை யாராலும் தடுக்கவும் முடியல. उस रचाने को कोई रोक भी नहीं सका। ஆண்டவர் சிருஷ்டிக்க நினைத்ததை யாரால் தடுக்க முடிஞ்சதா? जो परमेश्वर ने सोचा उसे कोई रोक सका है? இந்த உலகத்தை படைக்க நினைச்சார், படைத்தார். ये दुनिया को बनाना चाहा, बनाया। மறுபடியும் இந்த உலகத்தை சீரமைக்க நினைச்சார், சீரமைத்தார். फिर से इस दुनिया को सुधारना चाहा, सुधारा। வானத்தை உண்டாக்க நினைச்சார், உண்டாக்கினார். आकाश को बनाना चाहा, बनाया। சமுத்திரத்தை உண்டாக்க நினைத்தார், உண்டாக்கினார். समुद्र को चाहा बनाने के लिए காற்றை बनाया। உண்டாக்க நினைத்தார், உண்டாக்கினார். हवा को बनाना चाहा, बनाया। விலங்குகள், பறவைகள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. पक्षियां, प्राणियां सबको बनाना மனிதன் चाहा, बनाया। உண்டாக்கப்பட்டான். मनुष्य को भी இதுல बनाया। ஏதாவது தடை கொண்டு வர முடிஞ்சதா? इसमें कोई रुकावट ला सका क्या? மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக मनुष्य को बनाने से பிசாசு पहले இருந்தான். शैतान था। ஹalleluya. हालेलुया। ஆனால தடுக்க முடிஞ்சதா? वो रोक सका क्या? முடியலங்க. नहीं रोक सका। ஹalleluya. அப்ப அவர் செய்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. तो वो जो करना चाहता है उसे कोई रोक அவருடைய नहीं सकता है। சிருஷ்டிப்பை யாராலும் தடுக்க முடியாது. उसके रचाने को कोई रोक नहीं இப்ப सका। மனிதனையும் ஆண்டவர் உண்டாக்கினார். अब मनुष्य को भी परमेश्वर ने அதையும் बनाया, பிசாசு தடுக்க முடியல. उसे भी शैतान रोक नहीं ஆனா என்ன पाया। நடந்தது? लेकिन क्या हुआ? இந்த மனிதனுடைய வாழ்க்கையில சில குறைகளை அவனால் திணிக்க முடிந்தது. इस मनुष्य के जीवन में कुछ कमी घटियों को वो घुसा இந்த सका। மனிதன் செம்மையானவனாய் உருவாக்கப்பட்டான். ये मनुष्य जो है बहुत सुंदर रीति से बनाया பிரசங்கி गया। 7:29 அப்படிதான் சொல்லுகிறது. प्रचारक 7 उसके 27 தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். परमेश्वर ने मनुष्य को सही रीति से அவனோ बनाया, अनेक உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். लेकिन उसने कई सारे चतुराई को ढूंढ लिया। அப்ப ஆண்டவர் மனிதனை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா தான் உண்டாக்கினார். तो परमेश्वर ने मनुष्य को बहुत सुंदर सही रीति से அவன்ட்ட बनाया। எந்த ஒரு குறைவையும் தேவன் பார்க்கவில்லை. उसके पास परमेश्वर ने किसी कमी घटी को नहीं देखा। அதுதான் நீங்க பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பின் ஒவ்வொரு நாளை பாருங்க. इसलिए आप जो रचाने के हर एक दिन को देखिए, ஆண்டவர் பார்க்கும் பொழுதுதான் இது நல்லது என்று கண்டார். परमेश्वर देखते समय ये भला है அது कर நல்லதுன்னு பார்த்தாரு. ये अच्छा है कर ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தாரு. बहुत सुंदर है कर அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? ஆண்டவர் எப்படி உண்டாக்க நினைத்தாரோ அப்படியே உண்டாக்கினார். அது परमेश्वर कैसे बनाने के लिए चाहा वैसे ही அதை बनाया। யாராலும் தடுக்க முடியவில்லை. उसे कोई रोक नहीं सका। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। ஆனால் लेकिन எப்படி இந்த பூமியானது ஒழுங்கின்மையாய் மாறினதோ, ये पृथ्वी जैसा बेडोल बन गई, எப்படி இந்த பூமியானது வெறுமையாய் மாறினதோ, जैसे ये पृथ्वी सुनसान बन गई, அப்படியே மனிதனும் ஒரு நாள் மாற்றப்பட்டான். वैसे ही मनुष्य भी एक दिन बदल दिया गया। அப்படியே மனிதன் மாற்றப்பட்டான். वैसे ही मनुष्य भी बदल दिया அவனும் गया। ஒழுங்கின்மையாய் மாறினான். वो भी ऐसे ही सुनसान बन அவனும் गया। வெறுமையாய் वो மாறினான். भी बेडोल हो गया। தேவ சாயலை இழந்தவனாய் நின்றான். परमेश्वर के स्वरूप को खोकर தேவனுடைய खड़ा हो மகிமையை गया। இழந்தவனாய் நின்றான். परमेश्वर की महिमा को தேவனுடைய खोकर खड़ा हो உறவை गया। இழந்தவனாய் நின்றான். परमेश्वर के रिश्ता को खोकर खड़ा रह எல்லாவற்றையும் गया। இழந்து நிற்கிற நேரத்துல सब कुछ खोकर खड़े रहते இந்த समय மனிதனை ஆண்டவர் அப்படியே விட்டு விட்டாரா? इस मनुष्य को क्या परमेश्वर ने वैसे ही छोड़ दिया? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर देखिए। வானத்தையும் பூமியும் படைத்தவர் आकाश और पृथ्वी को பூமி बनाने वाला, ஒழுங்கின்மையா மாறிச்சு. पृथ्वी बेडोल बन வானம் गई, ஒழுங்கின்மையா பூமி வெறுமையாய் மாறிச்சு. पृथ्वी जो है सुनसान बन அதை गई। அப்படியே விட்டு விட்டாரா என்று பார்த்தா இல்லை. क्या उसे वैसे ही छोड़ दिया कहे तो नहीं, அதற்கு ஒரு ரீக்ரியேஷன் பண்ணார். उसको फिर से उसने அது ஒரு रचाया, ரிஃபார்மர் மறுசீராய்வு பண்ணார் அவர். उसे फिर से उसने सुधार कर அதை बनाया। போலவே वैसे ही மனுஷனும் ஒழுங்கின்மையாய் மாறினான். मनुष्य भी सुनसान बेडोल बन गया, எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாய் மாறி நிற்கிறான். सब कुछ खोकर खाली बनकर खड़ा है। ஆனால் இந்த மனிதனையும் लेकिन इस मनुष्य को भी ஆண்டவர் விடவில்லை. परमेश्वर ने वैसा ही नहीं छोड़ அல்லேலூயா. दिया। இந்த மனிதனை ஆண்டவர் அப்படியே விடல. तो परमेश्वर ने मनुष्य को वैसे ही नहीं छोड़ दिया। அல்லேலூயா. हालेलुया। ஏசாயா 43 அதிகாரத்தின் यशायाह 43 अध्याय में 7 வசனத்தை பாருங்க. 7 वचन को देखिए। ஏசாயா 43:7 यशायाह 43 उसका 7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும்
கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. அங்க சொல்கிறது, यहाँ पर कहा गया है, நான் என்னுடைய மகிமை கண்டு சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த மனிதன். मैंने अपने महिमा के लिए सृजन कर कर बनाकर रचा कर बनाया हुआ मनुष्य. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யாவரையும் என்பது மனிதர்களை குறிக்கிறது. ये सारे यानी मनुष्य को बताती அந்த है. வசனத்தில் இருக்கிற उस वचन நான் में रहने वाले யாவரையும் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்ல, हर एक को मेरे पास அந்த कहलाऊंगा யாவரும் कहता है. என்பது மனிதர்களை वो குறிக்கிறது. हर एक यानी मनुष्य को बताती அப்ப है. மனிதனை சிருஷ்டித்து मनुष्य को रचा அவனை कर, உருவாக்கி उसे रचा அவனை कर, படைத்து उसे सृजन कर இது कर, எல்லாம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? ये सब बनाने का कारण क्या ஆண்டுடைய है? நாமத்தின் மகிமைக்காக. परमेश्वर की नाम की महिमा के लिए. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? मैं जो कहता हूं कितने लोग समझ पा रहे हो? மனுஷனை படைத்தது, मनुष्य को அவனை सृजन किया, சிருஷ்டித்தது, उसे रचाया, இது எல்லாமே ஏன் அப்படின்னா ये सब क्यों कहे அவருடைய तो மகிமைக்காக. उसकी महिमा के ஆனா लिए. என்ன நடந்தது? लेकिन क्या हुआ? ஒரு நாள் மனிதன் தவறு செய்ததனால एक दिन मनुष्य ने गलती करने के அந்த कारण மகிமையை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. उस महिमा को वो दे नहीं पाया. இந்த மகிமையை ஆண்டவருக்கு அவனால் கொடுக்க முடியவில்லை. उस महिमा को परमेश्वर से दे नहीं எவ்வளவு पाए. காரியங்களை செய்து பார்க்கிறான். कितने सारे बातों को कर कर देखते எப்படியாவது हैं. என் தேவனை சந்தோஷப்படுத்திரணும். कैसे भी मेरे परमेश्वर को खुशी कर ஆதாம் दिलाना ஏவாள் है. வெளியே வந்தாங்க. आदम और हव्वा बाहर அவருடைய आए. பிள்ளைகள் காயினும் ஆபேல் என்ன பண்ணாங்க? उनके बच्चों कायन और आबेल ने क्या किया? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். परमेश्वर को दान दिया. எதற்கு செலுத்தினார்கள்? क्यों दान दिया? கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி தான் செலுத்தினார்கள். परमेश्वर को महिमा देने के लिए दान दिए. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छी से समझ लीजिए. கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி, परमेश्वर को महिमा दिलाने கர்த்தரை के लिए, கனப்படுத்தும்படி, परमेश्वर को आदर देने के लिए, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி परमेश्वर की स्तुति करने அதற்குத்தான் के लिए, அவர்கள் காணிக்கை கொண்டு வந்தார்கள். इसीलिए उन्होंने दान को ले आया. ஆனால் लेकिन ஒருவனால் மகிமையை கொடுக்க முடிந்தது, ஒருவனால் கொடுக்க முடியவில்லை. एक परमेश्वर को महिमा दे पाया, दूसरा नहीं दे पाया. அல்லேலூயா. हालेलुया. ஒருவனால் அந்த கனத்தை கொடுக்க முடிந்தது, एक उस आदर को दे पाया, ஒருவனால் கொடுக்க முடியவில்லை. लेकिन दूसरा नहीं दे ஒருவன் पाया. அங்கீகரிக்கப்படுகிறான், एक जो स्वीकारा ஒருவன் जाता है, நிராகரிக்கப்படுகிறான். दूसरा जाए नकार அப்படின்னா किया என்ன जाता है. அர்த்தம்? इसका मतलब क्या है? மனிதனை சிருஷ்டித்த நோக்கம் சரிதான், मनुष्य को रचाने का मकसद सही ஆனால் था, மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த தவறு நிமித்தமாக लेकिन मनुष्य के जीवन में आए गलतियों के அந்த कारण மகிமை செலுத்த முடியாதபடி மனிதன் திண்டாடுகிறான். वो महिमा को न दिलाने लायक मनुष्य तड़पता है. அல்லேலூயா. हालेलुया. மனிதன் செய்ய நினைக்கிறான். मनुष्य करना चाहता நீங்க है. ஆதாம் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா आप आदम के दिवसों से எத்தனையோ देखिए பேர் வந்தார்கள். कितने लोग आए, அவங்க செய்யதான் நினைக்கிறாங்க. वो करने के लिए ஆனா चाहते முடியல. हैं, लेकिन नहीं हो நோவாவின் पाती. நாட்களை பாருங்க. नोवा के दिनों में देखिए, அந்த நோவா நீதிமானாய் வாழ்ந்தா, वो नू धर्मी था, ஆண்டவருக்கு கனம் கொடுக்கிறவரா வாழ்ந்தா. परमेश्वर को आदर देने ஆனா लायक மற்ற जिया, யாரும் அப்படியே வாழ முடியல. लेकिन बाकी कोई वैसे जी नहीं நோவா வெளியே सके. வந்த உடனே नू बाहर आते கர்த்தருக்கு ही பலிபீடம் செலுத்தி கட்டி परमेश्वर को वेदी அதுல बांधकर காணிக்கைகளை செலுத்துகிறார், उसमें दान चढ़ाता பலியை है, வைக்கிறார். बलि को रखता கர்த்தர் है. சுகந்த வாசனையை முகர்ந்து பார்க்கிறார். परमेश्वर सुखदायक सुगंध को सूंघ कर ஆண்டவர் देखता சொல்றார், है. இனி நான் மனுஷனை அழிக்க மாட்டேன். परमेश्वर कहता है कि इसके बाद में मनुष्य को नाश नहीं करूंगा. ஆண்டவர் என்ன யோசித்திருப்பாருங்க? யோசித்து பாருங்க. परमेश्वर ने क्या सोचा ஆண்டவர் कर सोच உள்ளத்துல कर என்ன देखिए. என்ன யோசித்திருப்பார்? परमेश्वर के मन में क्या இந்த सोचा நோவா होगा? மாதிரி ये नूह के समान எல்லாரும் மாறிட்டா எவ்வளவு यदि சந்தோஷம். सारे लोग बन जाए तो कैसा होगा? அல்லேலூயா. அந்த அல்லேலூயா. சுகந்த வாசனை அவர் முகர்ந்து பார்க்கும் பொழுது वो सुखदायक सुगंध को वो सूंघ कर அவர் देखते உள்ளத்துல ही, அந்த ஆசை வந்திருக்குமா இல்லையா? उसके मन में वो आशा आई அந்த होगी कि ஏக்கம் नहीं? வந்திருக்கும் பாருங்களேன். वो चाहत आई இனி होगी. நோவா குடும்பம் மட்டும் தான் இருக்க போகுது. इसके बाद नूह का परिवार இந்த केवल நோவா होने மூலமா वाला தான் நீ பிள்ளைகள் வர है. போறாங்க. ये नूह के द्वारा ही बच्चे आने वाले हैं. இவங்க மூலமா தான் மனிதர்கள் பெருக போறாங்க. इनके द्वारा ही मनुष्य இந்த बढ़ने वाले நோவா हैं. மாதிரியே ये नूह के எனக்கு समान சுகந்த வாசனை கொடுக்கிற मेरे लिए सुखदायक सुगंध देने वाले हैं. மனிதர்களாய் மாற போறாங்க. मनुष्य बदलने वाले हैं. ஆண்டவர் எதிர்பார்த்தார். परमेश्वर ने वैसे ஆனால் चाहा, நடந்ததா? लेकिन वैसा हुआ क्या? இல்லை. नहीं. நோவா மாத்திரம் தான் அதை செய்தார். नूह केवल वैसे அதுக்கு कर வந்த எல்லா सका. மனிதர்களுமே उसके बाद आए हुए ஆண்டவர் सारे சுகந்த வாசனை मनुष्य கொடுக்கிறவளாய் வாழல, परमेश्वर के सुखदायक सुगंध देने लायक नहीं जी, வாழ முடியல. वो जी नहीं அப்ப सके. மனிதனை ஆண்டவர் செம்மையா சிருஷ்டித்தாலும் तो मनुष्य को परमेश्वर सही रीति से रचाने அந்த पर भी மகிமையை செலுத்த அவனால முடியவில்லை. वो महिमा को वो नहीं दे இப்படியே पाया. நாட்கள் கடக்கிறது. वैसे दिन बीतने ஆபிரகாமை लगते हैं. பிடிக்கிறார், अब्राहम को पकड़ता ஈசாக்கை है, பிடிக்கிறார், ईसाक को पकड़ता யாக்கோபை है, பிடிக்கிறார், याकूब को पकड़ता மோசேயை है, பிடிக்கிறார், मूसा को पकड़ता யோசுவாவை है, பிடிக்கிறார், यहोशू को पकड़ता है, நியாயாதிபதிகளை கொண்டு வருகிறார், न्यायियों को लाता है, ராஜாக்களை கொண்டு வருகிறார், राजाओं को लाता है, தீர்க்கதரிசிகளை கொண்டு வருகிறார். भविष्यवक्ताओं को लाता है. நாட்கள் போய்க்கொண்டே இருக்கிறது. दिन ऐसे ही बढ़ती जाती ஆனால் எதற்காக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டானோ है. लेकिन किसके लिए मनुष्य रचाया गया? அந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் நிறைவேறல. उस सृजन का मकसद पूरा नहीं हो சிருஷ்டிப்பின் पाया. நோக்கம் நிறைவேற वो மாட்டேங்குது. सृजन का मकसद पूरा नहीं ஆண்டவர் हो அப்படியே पाया. விட்டு விட்டார் அந்த வேலையை. या परमेश्वर ने वैसे उस काम को என்னுடைய छोड़ दिया? கேள்வி ஒன்றுதான். मेरा सवाल केवल இவ்வளவு एक है. தடைகள் வருகிறது. इतने रुकावट आती है. நோவாவை ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கி नूह को एक पवित्र वंश அவன் के रूप நிமித்த में ஒரு பரிசுத்த बनाकर சந்ததி வரும் என்று எதிர்பார்த்தார். उसके द्वारा एक पवित्र संतान आएगी करके सोचा, முடியவில்லை. लेकिन हो नहीं सकी. அதற்காக इसलिए தேவன் மனிதனை கைவிட்டு விட்டாரா? क्या इसके लिए मनुष्य को परमेश्वर ने त्याग दिया? இல்லைங்க. नहीं. ஆபிரகாமை பிடித்தார் அல்லவா? अब्राहम को उसने पकड़ा. ஆபிரகாம் மூலமா
நடக்கவில்லை. अब्राहम के द्वारा नहीं ஆண்டவர் हुआ। அப்படியே விட்டு விட்டாரா? क्या परमेश्वर ने वैसे இல்லை, ही ஒரு छोड़ दिया? மோசே ஆரோனை பிடித்தார் एक அல்லவா? मूसा और हारून को जैसे மோசே पकड़ा, ஆரோனும் செய்ய தவறினார்கள். मूसा और हारून से करने से चूक அதற்காக गए। மனிதன் அப்படியே விட்டு क्या விட்டாரா? उसके लिए मनुष्य को वैसे ही छोड़ இல்லை, दिया? नहीं, ஒவ்வொரு நாட்களிலும் हर एक दिनों में, ஒவ்வொரு காலகட்டத்திலும் हर एक समय में ஆண்டவர் ஏதோ ஒருவனை பிடித்துக்கொண்டே வந்தார். परमेश्वर ने किसी न किसी को पकड़ पकड़ कर काम करा रहा எப்படியாவது था। சிருஷ்டிப்பின் நோக்கம் நிறைவேற வேண்டும். कैसे न कैसे मेरे सृजन का मकसद पूरा होना है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। எத்தனை தடைகளை ஆண்டவர் மேற்கொண்டிருப்பார். कितने सारे रुकावट को उसने पराभव किया होगा। ஹalleluya. हालेलुया। நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் தடை வருது அப்படினு சொல்லி. हम सोचते केवल हमारे இல்லங்க, रुकावट आती है। ஆண்டவர் ஒரு மனுஷரை சிருஷ்டித்து परमेश्वर एक मनुष्य को அந்த மனுஷனை रचाकर அவருக்காக வாழ வைக்கிறது எவ்வளவு பெரிய தடை இருக்கு उस தெரியுமா? मनुष्य को उसके लिए जीने लगाने में कितने सारे रुकावटें जानते யோசித்து हो? பாருங்களேன். थोड़ा सोच कर உங்களை देखिए। என்ன ஆண்டவர் சிருஷ்டித்தார்? आपको और मुझे परमेश्वर ने रचाया। எதற்காக சிருஷ்டித்தார்? किस लिए रचाया? அவருடைய நோக்கம் ஒன்றுதான். उसका मकसद एक है। அவருடைய நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான். उसका मकसद केवल एक है। என் நாமம் மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டார். मेरे नाम के महिमा के लिए सृजन किए நீங்கள் गए। நான் அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டோம். आप और मैं वैसे ही बनाए गए हैं। உங்களை என்னை ஆண்டவர் படைக்கும் பொழுது आपको और मुझे रचाते समय ஆண்டவருடைய நோக்கம் ஒன்றுதான். परमेश्वर का मकसद एक था। இவன் என்னுடைய நாமத்திற்காய் வாழ வேண்டும். ये मेरे नाम की இவன் महिमा के என்னுடைய लिए जिए। நாமத்திற்கு மகிமைக்காய் வாழ ये வேண்டும். मेरे नाम की महिमा के लिए जीना பட் है। அதை செய்தோமா? लेकिन उसे किए क्या? அப்படின்னு கேட்டா இல்ல. ऐसा कहे तो नहीं। நம்முடைய வாழ்க்கையின் 90% நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். हमारे जीवन के 90% हम परमेश्वर को महिमा नहीं दी है। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। 90% நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்காது அல்லவா? हमारे जीवन का 90% ஆண்டவருக்கு பிரியமானது கிடையாது. परमेश्वर के लिए प्रिय नहीं है। ஆண்டவருக்கு பிரியமானது வாழல. परमेश्वर के लिए प्रिय नहीं जिए। ஆண்டவர் எதை எதிர்பார்த்தாரோ அதை செய்யல. परमेश्वर ने जिसे चाहा उसे नहीं किया। அதற்காக ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார். क्या इसलिए परमेश्वर ने हमें त्याग दिया? உங்களை என்னை கைவிட்டாரா? क्या आपको और मुझे त्याग दिया? நான் இவனை படைச்சேன், मैंने इसे बनाया, இவன் எனக்கு மகிமை செலுத்த மாட்டேங்கிறான், लेकिन ये मुझे महिमा नहीं இவன் देता। அழிந்து போகட்டும் விட்டாரா? ये नाश होने दो ऐसे छोड़ दिया क्या? இல்லங்க, नहीं, இல்ல. नहीं। ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? இப்போ இந்த மனிதனுடைய ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் நோக்கம் நிறைவேறாமல் போனாலும், अब मनुष्य को सृजन करने का मकसद पूरा हुए बिना ஒவ்வொரு गया तो भी, காலகட்டத்திலும் யாரையோ எழுப்பி அவரை எச்சரித்தாலும், हर एक काल में हर एक को उठाकर उन्हें चेतावनी देने पर भी, தேவனுக்கு நாமக்கு மகிமை செலுத்துங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுவிசேஷ வார்த்தைகள் போனாலும், परमेश्वर के नाम की महिमा दो ऐसे कर कर हर एक समय में सुसमाचार के शब्द जाने पर भी எதுவுமே நிறைவேறல. कुछ भी पूरा नहीं हुआ। கடைசியில் ஆண்டவர் முடிவெடுத்தது, आखिर में परमेश्वर ने निर्णय लिया, என்னுடைய நாமத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். मैं अपने नाम को तुम्हें देने वाला हूं। ஹalleluya, हालेलुया। என்னுடைய நாமத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க मैं போகிறேன். अपने नाम को उससे देने वाला அதான் அந்த हूं। வசனம் சொல்கிறது, इसलिए वचन कहती है, என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து मेरे महिमा के लिए बनाकर सृजन என் कर रचाए गए நாமம் हुए, தரிக்கப்பட்ட ஜனத்தை கொண்டு வர சொல்லுவேன். मेरे नाम को धारण किए हुए लोगों को मैं लाने के लिए இப்ப कहूंगा। எத்தனை பேர் தப்பு செய்றாங்க? कितने लोग गलती करते எத்தனை हैं? பேர் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை விட்டு விட்டாங்க? कितने लोग परमेश्वर के सृजन को मकसद को छोड़ दिए? ஆனால் அதற்காக लेकिन इसलिए அந்த சிருஷ்டிப்பின் நோக்கத்தை வேலையை அவர் விடல. उस सृजन के मकसद और उस काम को उसने नहीं छोड़ा। என்ன பண்ணார் தெரியுமா? क्या किया ஒரு जानते हो? கூட்டத்தை தெரிந்தெடுத்தார். एक मंडली को ढूंढ அந்த निकाला, கூட்டத்தை சரிப்படுத்தினார். उस मंडली को सुधार அந்த कर கூட்டம் பல இடங்களில் வாழ்ந்தது. उस मंडली कई सारे जगहों पर பல जीवन जीने பல लगी। ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தது. कई सारे परमेश्वर के लिए अप्रिय ஆனால் जीवन அப்படியே जीते பிடிச்சு थे, கொண்டு வந்தாரு. लेकिन उन्हें पकड़ कर ले आया। அதற்கு ஆண்டவருடைய நாமம் கொடுக்கப்பட்டது. उनके लिए परमेश्वर का नाम दिया இப்ப गया। ஆண்டு சொல்றாரு, अब परमेश्वर कहता है, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை मेरे नाम धारण किए हुए मेरे लोगों நான் को கூட்டி சேர்ப்பேன். मैं इकट्ठा करूंगा, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். वो मेरे नाम की स्तुति करते आए, ஹalleluya. हालेलुया। அவருடைய நாமத்தை वो मेरे மகிமைப்படுத்துகிறார்கள். नाम को महिमा கொஞ்சம் दिलाएंगे। யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर நம்ம देखिए, லைஃபோட அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. हम अपने जीवन को सोच कर देखेंगे। ஆண்டவர் நம்ம ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். परमेश्वर ने हमें एक मकसद के साथ அந்த बनाया। நோக்கம் நிறைவேறாதபடிக்கு பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் वो வந்தது. मकसद न पूरा होने वाला कई सारे रुकावट हमारे பல जीवन தடைகள் में आए। வந்தது. कई सारे रुकावट ஆண்டவர் आए। அதெல்லாம் உடைச்சி परमेश्वर सारे को உங்களை तोड़कर என்னை உயிரோட வச்சார். आपको और मुझे जीवित रखा। ஹalleluya. हालेलुया। உயிரோட வச்சது மாத்திரமல்ல, उसने केवल जीवित ही ஒரு नहीं நாள் रखा, வந்தது. एक दिन आई, அந்த நாள்ல उस दिन में உங்க மீது என் மீதும் आपके और मेरे ऊपर அவருடைய நாமத்தை தரித்தார். उसके नाम को விசுவாசிக்கிறீங்களா? विश्वास அவருடைய நாமத்தை தரிச்சாருங்க. उसके नाम को उसने இப்ப दिया। நீங்களும் நான் யார் தெரியுமா? अब आप और मैं कौन இயேசுவின் है? நாமம் தரிக்கப்பட்டவர்கள். यीशु के नाम को धारण இப்ப किए இந்த हुए, நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் இருப்பதனால अब ये नाम को धारण कर रहने के நம்மை कारण சுற்றி எத்தனையோ கோடி ஜனங்கள் हमारे चारों ओर कितने करोड़ों लोग ஆண்டவருக்கு இந்த நேரத்துல மகிமை செலுத்தல. इस समय में परमेश्वर को महिमा नहीं ஆனா दी है, நீங்களும் நானும் लेकिन आप और ஒரு मैं சின்ன ஆலயத்துல இருந்து एक छोटे भवन में रहकर கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருக்கிறோம். परमेश्वर को महिमा दे रहे हैं। ஹalleluya. हालेलुया। இப்ப அவருடைய சிருஷ்டி நோக்கம் நிறைவேறிட்டா இல்லையா? अब उसके सृजन का मकसद पूरा हुआ உங்களை कि नहीं? சிருஷ்டித்த நோக்கம் நிறைவேறிட்டல. आपको बनाने का मकसद ஏன்னா पूरा हुआ இப்போ कि நீங்க नहीं? கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க. क्योंकि आप अभी परमेश्वर की महिमा दे रहे அப்ப हो। ஆண்டுடைய சிருஷ்டிப்பின் போது எவ்வளவு தடைகள் तो வருகிறது. परमेश्वर के सृजन के समय कई सारे रुकावट आए। அதற்காக
इसलिए அந்த சிருஷ்டிப்பின் வேலையை ஆண்டவர் நிறுத்துவது கிடையாது. उस सृजन के काम को परमेश्वर रोक அவர் नहीं ஒவ்வொரு देता। நாளும் அந்த மறுசீரமைப்பு பண்ணிக்கிட்டே இருப்பார். वो हर एक दिन उसे नया नया करते रहता கொஞ்சம் है। கொஞ்சமா பாவத்தை வெளியே தள்ளுவார். थोड़ा थोड़ा पाप को बाहर கொஞ்சம் கொஞ்சமா निकालेगा, குணத்தை மாற்றுவார். थोड़ा थोड़ा स्वभाव को बदलेगा, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கிரியைகளை உள்ள போடுவார். थोड़ा थोड़ा अपने क्रियाओं को अंदर அவருடைய எண்ணத்தை உள்ள डालेगा, போடுவார். उसके सोच विचार को அவருக்காய் வாழ डालेगा, வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ள வரும். उसके लिए जीने के लिए एक मकसद हमारे अंदर அப்படி आएगी। போட்டதுனால தான் वैसे डालने के இன்னைக்கு இந்த कारण ஆலயத்திலிருந்து நாம் அவரை ஆராய்த்து आज इस கொண்டிருக்கிறோம். भवन में रहकर हम उसकी आराधना ஹalleluya करते हैं। ஹalleluya हालेलुया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் நோக்கம் நிறைவேறுகிறது என்றால் आज हमारे जीवन में उसके रचाने का मकसद पूरा होती है तो இந்த மாதம் முழுவதும் ये पूरे महीने அவர் சிருஷ்டிப்பின் நோக்கம் நிறைவேறும். उसके सृजन का मकसद உங்களை पूरा கொண்டு होगा। என்னை கொண்டு எதற்காய் அவர் ஒரு நோக்கத்தோடு சிருஷ்டித்திருக்கிறார். आपको और मुझे किस मकसद से उसने बनाया எந்த है, நோக்கத்தோடு படைத்தாரோ जिस मकसद से रचाया அந்த है, நோக்கத்தை நிச்சயமாய் उस நிறைவேற்றுவார். मकसद को निश्चय पूरा करेगा। கவலைப்படாதீங்க. आप चिंता मत करो, என்னால அதை செய்ய முடியாதோ, मैं उससे कर नहीं என்னால पाऊंगा क्या, ஆண்டுக்கு பிரியமாய் வாழ क्या मैं முடியாதோ, परमेश्वर के लिए प्रिय नहीं என்னால जी पाऊंगा, ஆண்டுக்காக எதுவும் செய்ய முடியாதோ क्या मैं परमेश्वर के लिए कुछ कर என்று नहीं சொல்லி पाऊंगा, எதிர்பார்த்து இருக்கீங்களே, ऐसे आप बाट जो कर ஆண்டு हो तो சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है உன்னை சிருஷ்டித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். मैं तुझे रचाने के मकसद को அதை पूरा யாரு करूंगा, தடுக்க முடியாது. उससे कोई रोक नहीं அதை யாரு सकता, தடுக்க முடியாது. उससे कोई रोक नहीं உங்கள் सकता। மூலமாய் செய்ய வேண்டிய வேலைகளை ஆண்டவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். तुम्हारे द्वारा करने वाले कामों को परमेश्वर निश्चय करके पूरा ஹalleluya. करेगा। हालेलुया। அதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? इसलिए परमेश्वर क्या करता 2 है, கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்துக்கு வாங்க. दूसरा कोरिन्थियों 5वां अध्याय के 17 2 वचन கொரிந்தியர் में, 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம். दूसरा कोरिन्थियों 5:17 में देखते हैं। வாசிங்க, ஒருவர் எடுத்தவர் வாசிக்கலாம். तो एक जन पढ़ेंगे। இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எங்க சொல்லுகிறது, यहाँ पर कहा गया ஒருவன் है, கிறிஸ்துவுக்குள் இருந்தால், यदि कोई मसीह में हो तो, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் मसीह में हो तो அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். वो नई सृष्टि है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நீங்களும் நான் யாருக்குள்ள இருக்கிறோம்? अब आप और मैं किस में है? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில एक मनुष्य के जीवन में ரெண்டு விதமான சிருஷ்டிப்பின் வேலை நடக்கிறது. दो तरह का सृजन के कार्य होती है। ஒன்று पहला மாம்சீக பிரகாரமாக शारीरिक रीति से அவனை ஒரு தாயினுடைய கருவில உருவாக்கி एक माँ के कोख में उत्पन्न कर ஆண்டவர் வெளியே அனுப்புகிறார். परमेश्वर बाहर भेजता है। இந்த சிருஷ்டிப்பு யாருக்குடையது என்றால் ये जो सृष्टि किसका இது है? ஆதாமுக்குள்ளான சிருஷ்டிப்பு. இது ये आदम के अंदर का सृष्टि அல்லேலூயா. है। இது ஆதாமுக்குள்ளான சிருஷ்டிப்பு. ये आदम में का एक सृष्टि ஆனால் है। இரண்டாவது ஒரு சிருஷ்டிப்பு நடக்கிறது. लेकिन दूसरा एक सृष्टि है, அந்த மனிதனை उस मनुष्य को வாழ வைத்து जीने लगा வளர வைத்து बढ़ने அந்த लगा மனிதனுக்கு கிறிஸ்துவின் அன்பு செல்லுகிறது. उस मनुष्य में मसीह का प्रेम जाती ஒரு है, ரட்சிப்பு போகிறது. एक उद्धार जाती அவன் है, கிறிஸ்துவுக்காய் வாழ वो ஆரம்பிக்கிறான். मसीह के लिए जीने இப்ப लगता है। இந்த மனிதனுடைய வாழ்க்கையில अब इस मनुष्य के जीवन में கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டிப்பு நடக்கிறது. मसीह में एक नया सृष्टि होती है। हालेलुया। हालेलुया। அதுதான் ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு. वही आत्मिक सृष्टि है। இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் अब यदि कोई मसीह में हो அவன் तो எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? वो कैसा है? புது சிருஷ்டியா இருக்கிறான். वो एक नई सृष्टि है। நான் ஆதாமுக்குள் இருந்தால் मैं आदम में हो तो நான் பழைய சிருஷ்டி. मैं पुराना सृष्टि हूँ। ஆதாமுக்குள் என்பது நான் மாம்சத்திற்குள் இருந்தால், पुराने आदम के अंदर यानी कि मैं शरीर के अंदर हूँ। அதற்குள் இருந்தால் उसमें हो तो நான் பழைய சிருஷ்டியில मैं இருக்கிறேன். पुराना सृष्टि में ஆனால் हूँ। நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுறார்? लेकिन हमारे जीवन में இந்த परमेश्वर क्या करता ஆதாமுக்குள்ளா है? இருந்த, इस आदम में रहने இந்த वाले, மாம்சத்திற்குள்ளா இருந்த इस शरीर में रहने இந்த वाले, பழைய சிருஷ்டிப்ப इस पुराने सृष्टि அப்படியே को கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு वैसे ही दूर कर ஒரு மனுஷனுக்குள் புது சிருஷ்டிப்பை கொடுக்கிறார். एक मनुष्य के अंदर नए सृष्टि को இந்த देता சிருஷ்டிப்பு है। யாருக்குள் வருகிறது? ये सृष्टि किसके अंदर आती ஆவிக்குள் है? வருகிறது. आत्मा के இந்த अंदर आती है। ஆவியானவர் ये पवित्र आत्मा கிறிஸ்துவுக்குள் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். मसीह में हमें नया सृष्टि இப்ப बनाता இந்த है। கிறிஸ்துவுக்குள் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு तो मसीह में बनाए गए हम அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். वो नया सृष्टि बन இப்ப என்ன जाता நடக்கிறது है। என்றால் अब क्या होती है? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. अब पुरानी बातें सब चली जाती है। கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, परमेश्वर के लिए अप्रिय கர்த்தருக்கு जीवन, மகிமை செலுத்தாத வாழ்க்கை, परमेश्वर को महिमा न दिया हुआ கர்த்தருக்கு தனம் जीवन, செலுத்தாத வாழ்க்கை, परमेश्वर का आदर नहीं दिया हुआ இதெல்லாம் जीवन, ஒளிந்து போகுது. ये सब नष्ट ஒரு होकर மனுஷன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு விட்டான். एक मनुष्य मसीह में एक नया सृष्टि बन चुका है। எல்லாம் புதிதாகிறது. सब कुछ नया हो चुका எல்லாம் है। புதிதாயிடுச்சு. सब कुछ नया हो இப்போ चुका அதே है। மனுஷன் தான், अब वही मनुष्य, அதே மனுஷன் தான், अब वही मनुष्य, ஆனா ஒரு புது சிருஷ்டிப்பு வந்ததுனால नया सृष्टि आते ही என்னுடைய நடவடிக்கைகள் மாற ஆரம்பிக்கிறது. मेरा चाल चलन बदलने लगती நம்முடைய है। பேச்சுகள் மாற ஆரம்பிக்கிறது. हमारे बोलचाल बदलती है। நான் மற்றவர்கள் இருக்கிற உறவு மாற ஆரம்பிக்கிறது. हमारे दूसरों के साथ के रिश्ते बदलते ஏன்னா हैं। இப்ப நாம யார் தெரியுமா? क्योंकि अब कौन है हम? புது சிருஷ்டியா இருக்கிறோம். हम एक नया सृष्टि है। எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க? कितने लोग भरोसा करते हो आप नया सृष्टि हो? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பழைய சிருஷ்டிப்புல நம்ம தவறு செஞ்சோம். हम पुराने सृष्टि में गलती की है। பழைய சிருஷ்டிப்புல நமக்கு குறை இருந்தது. पुराने सृष्टि में हमें गलतियां थी। பழைய சிருஷ்டிப்புல வெறுமை வந்துச்சு. पुराने सृष्टि में कुछ हमारे अंदर कमी घटी आई। மைக் சவுண்ட் சைஸ் ஆயிடுமா? இதுல உங்களுக்கு இல்ல நினைக்கிற மானிட்டர்ல.
செக் பண்ணு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு புது சிருஷ்டிப்பை கொடுக்கிறார். तब वो क्या करता है, एक नया सृष्टि को देता है. अभी आ रहा है बस, थैंक यू. இப்போ புது சிருஷ்டிப்புக்குள்ள अब नए सृष्टि में குறை இல்ல, कमी नहीं है, பெருமை இல்ல, खालीपन ஏன்னா नहीं இப்போ है, அபிஷேகம் உள்ள வருது, क्योंकि अभिषेक अंदर आती महिमा उள்ள வருது, है, महिमा अंदर आती है, பிரசன்னம் உள்ள வருது, प्रसन्नता अंदर आती है. புரியுதா? हालेलुया. இப்போ இந்த சிருஷ்டிப்பின் வேலையை अब ये सृष्टि के कामों को தேவன் நிறைவேற்றுவதற்கு परमेश्वर पूरा करने के लिए எவ்வளவு தடை வந்திருக்கும். कितने सारे रुकावट आए होंगे. உங்களையும் என்னையும் आपको और मुझे கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு मसीह में लाने के लिए எவ்வளவு தடை வந்திருக்கும். कितने रुकावट आई கொஞ்சம் होगी. யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर நீங்க देखिए. கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு आप मसीह में बनने से அல்லது पहले கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வதற்கு या मसीह में जीने से पहले எவ்வளவு தடை வந்துச்சு. कितने सारे रुकावट ஆனா आए. ஆண்டவர் அந்த தடையெல்லாம் பார்த்து लेकिन परमेश्वर सारे रुकावट को இவனை நான் देखकर மாற்ற மாட்டேன் அப்படி விட்டாரா? मैं इसे नहीं बदलूंगा ऐसे छोड़ दिया क्या? இல்லங்க, नहीं. அவர் செய்கிறதை தடுப்பவன் யார்? उस वो जो करता है उसे रोकने वाला உங்களையும் कौन है? என்னையும் புது சிருஷ்டியாய் மாற்றுகிறதை யாராலும் தடுக்க முடியும்? आपको और मुझे नए सृष्टि बनाने में कोई रोक नहीं सकता. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்களும் நானும் இப்ப புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். आप और मैं अभी नया एक सृष्टि है. எபேசியர் 4:24 சொல்லுகிறது. एबेसियर 4 उसका 24 இப்போ कहती है. இந்த சிருஷ்டிப்பு எப்படிப்பட்ட சிருஷ்டிப்பு தெரியுமா? अब ये सृष्टि कैसा एक எபேசியர் सृष्टि है? 4:24 வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. हालेलुया. இப்ப யோசித்து பாருங்களேன். अब सोच कर ஆண்டவர் देखिए மனுஷனை எப்படி படைச்சாரு? परमेश्वर ने मनुष्य को कैसे बनाया. ஆதியாகமத்துல நம்ம பார்த்தோம் தெரியுமா? हमने उत्पत्ति में देखा எப்படி படைச்சாரு? कैसे बनाया. தேவ சாயலாகவே படைத்தார். परमेश्वर के स्वरूप में ही ஆனா बनाया. लेकिन தேவ சாயலை இழந்துச்சான். उसने परमेश्वर के स्वरूप को खो दिया. மனிதன் தவறு செய்ததுனால मनुष्य गलती தேவ करने के சாயலை कारण இழந்துட்டான். परमेश्वर के स्वरूप को खो அதற்காக दिया. इसलिए ஆண்டவர் இந்த மனிதனை விட்டு தூர போன அனுப்பல. परमेश्वर ने मनुष्य को दूर चले जाने இந்த नहीं மனுஷன் कहा. எனக்கு பிடிக்கவே பிடிக்கான்னு தள்ளி விடல. ये मनुष्य मुझे पसंद ही नहीं है ऐसे दूर नहीं कर ஆண்டவர் என்ன दिया. பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या இந்த மனிதனை किया. பிடிச்சி ये मनुष्य को पकड़कर கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து मसीह में அவனை लाकर புது சிருஷ்டியாய் மாற்றி उसे नया सृष्टि புது बनाकर சிருஷ்டியாய் மாற்றினது மாத்திரமல்ல, केवल नया सृष्टि नहीं எந்த बनाया. தேவ சாயலை இழந்தானோ जिस परमेश्वर அதே के साये को தேவ खोया சாயலை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் वही கொடுத்திருக்கிறார். परमेश्वर के साये को அதே आपको और தேவ मुझे दिया சாயலை है. கொடுத்திருக்கிறார் பாருங்க. आपको और मुझे वही இந்த साये को दिया சிருஷ்டிப்பின் है. வேலையை ये सृष्टि के कामों யார் को தடுக்க முடியும்? कौन रोक सकता யாருங்க है. தடுக்க முடியும்? कौन इसे रोक सकता है. நீங்களும் நானும் தேவ சாயல்ல வாழ்வதை யார் தடுக்க आप முடியாது? और मैं परमेश्वर के साये में जीने में कोई रोक नहीं सकता. ஹல்லேலூயா. हालेलुया. நம்புங்கங்க. आप भरोसा நான் करो. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். मैं मसीह में நான் हूँ. புது சிருஷ்டியா मैं இருக்கிறேன். एक नया நான் सृष्टि தேவ हूँ. சாயலோடு मैं இருக்கிறேன். परमेश्वर के தேவ स्वरूप மகிமையோடு हूँ. இருக்கிறேன். मैं परमेश्वर की தேவ महिमा के பிரசன்னத்தோடு साथ கூட இருக்கிறது. परमेश्वर की प्रसन्नता मेरे संग இந்த है. சிருஷ்டிப்பின் வேலையை ये सृष्टि के कामों யாரும் को தடுக்க முடியாது. कोई रोक नहीं सकता. ஹல்லேலூயா. हालेलुया. எதுவும் தடுக்க முடியாது. कुछ भी रोक नहीं பிசாசு सकती. எவ்வளவு தந்திரமா செயல்பட்டாலும் शैतान कितने भी चालाकी से काम करे தடுக்க முடியாதுங்க. लेकिन रोक नहीं தடுக்க सकेगा. முடியாது. वो रोक नहीं ஹல்லேலூயா. सकेगा. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. எபேசியர் 2:10 சொல்லுகிறது, एफिसियों 2:10 कहती है கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். मसीह में हम बनाए गए எபேசியர் हैं. 2:10 எடுத்து வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்க. போதும். இப்ப பாருங்க, अब देखिए இப்ப என்ன பண்ணாரு? अब क्या किया. சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் सृजन किया हुआ मनुष्य தவறினான். वो புது गलती किया. சிருஷ்டியை கொண்டு வந்தார். नए सृष्टि को लाया. தேவ சாயலை இழந்தான். परमेश्वर का स्वरूप को புது खोया. தேவ சாயலை கொண்டு வந்தார். नया स्वरूप को இப்ப लाया. அடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? अब अगला क्या ஆண்டு करता சொல்றாரு, है. இந்த மனுஷனை நான் எதற்கு படைச்சேன் தெரியுமா? अब परमेश्वर कहता है मनुष्य को मैंने என்னுடைய क्यों बनाया. செயலை செய்யும்படி நான் சிருஷ்டித்தேன். मैं अपने कामों को करने के लिए उसे அத நம்ம बनाया. ஆதியாகமத்துல வாசித்தோம் தெரியுமா? इसलिए हमने उत्पत्ति में இவன் पढ़ा. எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும். ये सब पर अधिकार करना தேவன் है. யார் தெரியுமா? परमेश्वर कौन है. அண்ட சராசரங்களை ஆளுகிறவர். सारे बुद्धों அதுதான் को தேவனுடைய रचना செயல். को प्रभुता करता இப்ப இந்த தேவ செயலை है. अब इस परमेश्वर के இவன் कार्य को இழந்துட்டான். इसने खो ஆனா दिया இந்த है. மனுஷன் அப்படியே விடல. इस मनुष्य को वैसे ஆண்டு ही என்ன नहीं பண்ணார் தெரியுமா? छोड़ा. परमेश्वर ने क्या किया. நற்கிரியைகளை செய்கிறதற்கு भलाइयों को करने के கிறிஸ்து लिए இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு मसीह के अंदर रचा कर. இப்ப நீங்களும் நானும் யார் தெரியுமா? अब आप और मैं कौन हूं? தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். हम परमेश्वर की क्रिया को करने உங்கள் वाले हैं. மூலமாக என் மூலமாக தேவனுடைய செயல் வெளிப்படுகிறது. आपके द्वारा मेरे द्वारा परमेश्वर की क्रिया प्रकट உங்கள் होती மூலமாக है. என் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. आपके द्वारा मेरे द्वारा परमेश्वर की राज्य की स्थापना होती है. விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப அவர் எந்த நோக்கத்தோடு உங்களை படைச்சாரோ अब उसने जिस मकसद के साथ அதற்கு आपको இடையில बनाया எவ்வளவோ தடைகள் வந்தது. उसके बीच में कई सारे அந்த रुकावट தடை आए. எல்லாம் உடைச்சி वो रुकावट को सब அவர் तोड़कर மறுபடியும் சிருஷ்டித்து वो फिर से बना மறுபடியும் சாயலை கொடுத்து फिर से साये को देकर மறுபடியும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ வைத்து फिर से उसकी नाम की महिमा को जीने लगा. இன்னைக்கு அவருடைய செய்கையை கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். आज उसके क्रियाओं को करने लायक हमें बनाया. ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யறது என்ன வேலை தெரியுமா? आज आप और मैं करने वाला काम
काम कैसा கர்த்தருடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். हम परमेश्वर के काम को कर रहे அதை நான் हैं। இப்படி சொல்றேன், उसे ऐसा இயேசு कहता हूँ, இந்த உலகத்திற்கு எதற்காய் வந்தார்? यीशु मसीह इस जगत में किस लिए आया? பாவிகளை ரட்சிக்க வந்தார். पापियों को उद्धार करने। நீங்களும் ஏன் நானும் ஏன் ஊழியம் செய்றோம்? आप और मैं क्यों सेवा करते हैं? ஏதோ ஒரு பாவியை ரட்சிக்கணும். किसी न किसी पापी को उद्धार करना है। அவருடைய வேலையை இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் आज பாருங்களேன். उसके कामों को हम करते हैं। இப்ப இதை தடுக்க யாரால முடியுமா? अब इसे कोई रोक सकता है क्या? யாராலும் தடுக்க कोई முடியும். नहीं रोक सकता। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நான் இப்ப சொல்றேன், मैं अब कहता हूँ, உங்க வாழ்க்கையில, आपके जीवन में, நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में எதற்காய் அவர் நம்மை சிருஷ்டித்தாரோ, जिस मकसद से उसने हमें बनाया எதற்காய் है, நம்மை அழைத்தாரோ, जिस मकसद से बुलाया है, எதற்காக புது சிருஷ்டியாய் மாற்றினாரோ, जिसलिए वो नया सृजन बनाया है, அதை யாராலும் தடுக்க முடியாது. उसे कोई रोक नहीं அந்த सकता। நோக்கத்தை நிச்சயமா उस நிறைவேற்றுவார். मकसद को परमेश्वर निश्चय पूरा இதுவரைக்கும் करेगा। நிறைவேற்ற முடியும் என்றால் अब तक पूरा कर सकता இந்த है तो மாதத்திலும் इस महीने में நீங்கள் भी தேவனுடைய செயலை செய்வீர்கள். आप परमेश्वर के कामों को தேவனுடைய करोगे, செய்கையாய் இருப்பீர்கள். परमेश्वर के क्रिया को தேவனுடைய करते நாமத்தை रहोगे, மகிமைப்படுத்துவீர்கள். उसके नाम को महिमा देते रहोगे। ஹalleluya. हालेलुया। நாம் தேவனுடைய செய்கையாய் மாறிவிட்டோம். हम परमेश्वर की क्रिया करने लायक बन गए। ஹalleluya. हालेलुया। அப்போ கிரியேஷன்ல ஆண்டவர் எதை செய்ய நினைச்சாரோ அதை யாரால் தடுக்க முடியும்? तो रचाने में परमेश्वर जो करना चाहे उसे कोई रोक नहीं அது सकता। உலகத்தின் கிரியேஷன் படைப்பா இருக்கட்டும் அல்லது மனிதனுடைய படைப்பா वो இருக்கட்டும். दुनिया के रचाने होने दो या मनुष्य का रचाने அப்ப होने दो, அவருடைய படைப்புல சிருஷ்டிப்புல எந்த ஒரு தடையும் யாரும் கொண்டு வர तो முடியாது. उसके सृष्टि में कोई कुछ रुकावट नहीं ला सका। அப்படிதான் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சொல்லுங்க, वैसे हर एक दिन என்னை परमेश्वर से இன்னும் कहिए, புதுசா மாற்றுங்கப்பா, पिता मुझे और नया என்னை बना இன்னும் புதுசா दीजिए, மாற்றுங்க, मुझे और नया कर இன்னும் दीजिए। ஒவ்வொரு நாளும் புதிதாய் மாறிக்கிட்டே मैं இருக்கணும்ப்பா. हर एक दिन नया नया बनते உங்க रहना है। நாமத்துக்கு மகிமைக்கு வாழணும், तेरे नाम की महिमा के लिए உங்க जीना है, பிரசன்னத்தோடு வாழணும், तेरे प्रसन्नता के உங்க साथ जीना செய்கையை है, நான் செய்துகிட்டே இருக்கணும். तेरे कामों को मैं करते रहना है। ஹalleluya. हालेलुया। அதற்கு தான் ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியா மாற்றி इसलिए இருக்கிறார். परमेश्वर ने हमें नई सृष्टि बनाया है। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது दूसरा, ஆண்டவர் செய்த மிக முக்கியமான இன்னொரு வேலை परमेश्वर ने किया हुआ मुख्य दूसरा काम, என்ன வேலை அப்படின்னா சால்வேஷன் दूसरा क्या काम कहे तो उद्धार, அல்லது ரிடெம்ப்ஷன் என்று சொல்லலாம். उसे हम उद्धार या छुटकारा மீட்பு कह அல்லது सकते हैं। ரட்சிப்பு. छुटकारा या ஹalleluya. उद्धार कह सकते हैं। அவருடைய சிருஷ்டிப்பின் வேலையை யாரால் தடுக்க முடியல. उसके सृजन के कामों को कोई रोक नहीं எதற்காக सकता। நம்மை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். जिस मकसद से हमें बनाया उसे पूरा कर रहा है। இரண்டாவதாக दूसरा, அவர் எதற்காக நம்மை மீட்டெடுத்தாரோ அல்லது ரட்சித்தாரோ वो जिस कारण से हमें छुड़ाया या उद्धार அதை किया, யாராலும் தடுக்க முடியாது. उससे भी कोई रोक नहीं सकता। ஹalleluya. हालेलुया। ஏசாயா 43:1 அந்த முதல் வசனம் வாசிங்க. एशाया 43:1 पहला वचन पढ़ेंगे। இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன் சொல்றாரு. உன்னை மீட்டுக் கொண்டேன், वो कहता मैंने तुझे உன்னை छुड़ा பேர் சொல்லி लिया, அழைத்தேன், मैं तुझे नाम से நான் உன்னை बुलाया हूं, ரட்சித்திருக்கிறேன். मैंने तुझे उद्धार किया हूं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 74:12 சொல்லுகிறது. भजन संहिता 74 उसका 2 कहती है, 12 कहती है, பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்கிற தேவன் அவர். पृथ्वी के बीच में उद्धार करने वाला परमेश्वर है। இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर ने हमारे जीवन में एक बड़ा उद्धार को दिया அத है। எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது इब्रानियों 2 अध्याय का 4 वचन में இவ்வளவு पढ़ते हैं, பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருக்க கூடாதுன்னு சொல்கிறது. इतने महान उद्धार के बारे में बिना चिंता के साथ नहीं இந்த रहना है। ரட்சிப்பை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் ஆராய்ந்து பார்த்தார்களாம். इस उद्धार के बारे में पुराने करार के भविष्यवक्ताओं ने जांच पड़ताल कर कर देखी। ஹalleluya. हालेलुया। இப்ப ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். तो उद्धार को परमेश्वर दे रहा இப்ப இந்த है। ரட்சிப்பை தடுப்பதற்கு யாரால கூடுமா? तो इस उद्धार को कोई रोक सकता है क्या? ஹalleluya. हालेलुया। மறுபடியும் ஆதாம் கதைக்கு வாங்க. फिर से हम आदाम के कहानी में आएंगे। ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார். परमेश्वर आदाम और हव्वा को रचना ஆதாம் किया। ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். आदाम और हव्वा ने पाप कर दिया। இப்போ ஏதேன் தோட்டத்தில் துரத்தப்பட்டார்கள். अब एदेन वाटिका से भगा दिए गए। சந்ததி வருகிறது. उसकी पीढ़ी आती இப்போ है। அதுல நோவாவும் வருகிறார். अब उसमें नूह आता है, அதுல ஆபிரகாமும் வருகிறார். उसमें अब्राहम அதுல आता है, மோசேயும் வருகிறார். उसमें मूसा அதுல आता अनेक है, தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். उसमें कई भविष्यवक्ता आते हैं। இப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. ऐसे ही लोग आते ही हैं। இப்போ ஆண்டவர் अब परमेश्वर தன்னுடைய மகிமையை தன்னுடைய மேன்மையை இழந்து போன இந்த ஆதாமின் சந்ததிக்கு अपने महिमा और अपने आदर को खोए हुए इस आदाम के वंश को ரட்சிப்பை கொடுக்கும்படி उद्धार को देने के பல लिए வழிமுறைகளை கையாண்டார். उसने कई सारे उपाय को हासिल किया। ஹalleluya. हालेलुया। பல வழிமுறைகளை கையாண்டார். कई सारे उपाय को इस्तेमाल किया, ஆனா எல்லாமே ஒரு சில நேரத்துல தோற்று போனது, அது தடையா இருந்தது. लेकिन हर एक जो है किसी न किसी बात में हार आ चुकी थी। ஹalleluya. हालेलुया। இப்ப யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, நோவாவின் நாட்கள் ஆண்டு சொல்லுகிறாரு, नूह को दिन में परमेश्वर எல்லாத்தையும் कहता ஒரு है, எச்சரிப்பை கொடு, सबको एक चेतावनी दो, எல்லாரும் அழிய போறாங்க, सब विनाश होने वाले எப்படியாவது हैं, காப்பாற்றினா உள்ள வாங்கன்னு சொல்றாரு. कैसे भी बचना है तो अंदर आने के लिए कहो। யாராவது கேட்டாங்க கேட்டா யாருமே கேட்கல. किसी ने सुना क्या पूछेंगे तो कोई நோவாவின் नहीं குடும்பம் सुना। மாத்திரம் தான் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது. केवल नूह का परिवार उस दिन उद्धार पाया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்றார்,
परमेश्वर कहता है, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. एक सुसमाचार बताई जाती வாங்க है, நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். अब आ जाओ आप बच ஆனா जाओगे। கேட்டாங்களா கேட்டா யாரும் கேட்கல. लेकिन सुने कहे तो नहीं सुने। அதுக்கப்புறம் ஆபிரகாம் வருகிறார். उसके बाद अब्राहम आता है, ஆபிரகாமோடு பேசுகிறார். अब्राहम से बातें அவருடைய करता है, சந்ததிகளோடு பேசுகிறார். उसके पीढ़ी से बातें करता है। மோசேயின் நாட்கள் என்ன பண்ணுகிறார்? मूसा के दिनों में क्या करता है? நியாயப்பிரமாணங்களை கொடுக்கிறார். व्यवस्थाओं को देता है। இப்ப நியாயப்பிரமாணத்தை கொடுத்து अब व्यवस्थाओं को देकर இப்படியாவது ரட்சித்தலாம் அப்படின்னு யோசிச்சார். कम से कम ऐसे तो उद्धार में कर लूं इन्हें। அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முழு உலகத்துக்கும் கொடுத்து பார்த்தாரு. पहले पूरे संसार को देकर देखा, சரிப்பட்டு வரல. कुछ काम नहीं आया। இப்ப ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒரு கூட்டத்தை तो தேர்ந்தெடுத்து अब उसने क्या किया, एक छोटे मंडली को அந்த चुन கூட்டத்தை लेंगे, வந்து இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு போயிடலாம் उसमें से इस दुनिया को उद्धार लेंगे। அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்து கொள்கிறார். ऐसे सोचकर इजराइलियों को இப்ப चुन लिया। இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு अब इजराइलियों को அவர்களுக்கு चुनकर ரட்சிப்பின் வழியை போதிக்கிறார். उनको उद्धार के मार्गों को सिखाता है, கற்பனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். प्रमाणों को देता है, व्यवस्थाओं को देता ஆனா है। என்ன நடக்கிறது? लेकिन क्या होती இந்த है, ரட்சிப்பின் பாதையில அவங்க முழுமையாய் வர முடியல. ये उद्धार के मार्ग में वो पूरी तरह नहीं आ இப்ப पाए। अनेक தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். अब कई सारे भविष्यवक्ताओं को भेजता है, अनेक பரிசுத்தவான்களை அனுப்புகிறார். कई सारे पवित्र मनुष्य को भेजता இவர்களை है, எப்படியாவது மாற்றி கொண்டு வரும் என்று விரும்புகிறார். इन्हें कैसे भी बदल लेने के लिए चाहता ஆனா அந்த है। ரட்சிப்பின் வேலை தடையாகவே இருக்கிறது. लेकिन ये उद्धार के कामों में कुछ ना कुछ रुकावट आती रही। நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்கிறது வசனம். व्यवस्था के द्वारा कोई उद्धार नहीं पाया, ऐसे वचन कहती है। நியாயப்பிரமாணம் கொடுத்த நோக்கம் என்ன? व्यवस्था देने का मकसद क्या था? எப்படியாவது ஒருத்தரையா ரட்சிரலாம். कैसे न कैसे एक को तो उद्धार ஆனா करना है, நியாயப்பிரமாணத்துல ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியல. लेकिन व्यवस्था के द्वारा एक को भी उद्धार नहीं அப்படினா करता है। ஏதோ ஒரு விதத்துல ரட்சிப்பு தடையாகவே இருக்கிறது. तो इसका मतलब किसी न किसी द्वारा उद्धार रुकावट बन चुकी है। நியாயப்பிரமாணத்தை கொடுத்த யாரும் கேட்கல. तो परमेश्वर ने सोचा मैंने இனி व्यवस्था को दिया, உங்களுக்கு कोई எனக்கு सुना नहीं। தொடர்பே இல்லை அப்படி விட்டுட்டாரா? अब मेरे और तुम्हारे बीच में कोई रिश्ता नहीं करके छोड़ दिया क्या? இந்த ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சு கொள்ளுங்க. परमेश्वर के प्रेम को समझ लीजिए। ஆண்டவர் சில வேலைகளை செய்கிறார். परमेश्वर कुछ कामों को किया, நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார். हमारे भलाइयों के लिए करता है। ரட்சிப்பு என்பது நம்முடைய நன்மைக்கானது. उद्धार जो है हमारे भलाई के लिए है। நீங்க ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போகலாம். आप उद्धार पाओगे तो आप स्वर्ग राज जा நம்முடைய सकते நன்மைக்கு हैं, தான் செய்றாரு. हमारे भलाई के लिए करता ஆனா है। நம்ம என்ன தெரியுமா ஒழுங்கா செய்ய கடைபிடிக்க மாட்டோம். लेकिन हम उसे सही से अपनाते नहीं। அப்படிதான் ஆண்டவர் வந்து ரட்சிப்பை கொண்டு வர முயற்சி பண்ணார். वैसे ही परमेश्वर उद्धार को लाने के लिए प्रयास ஆனா किया, கடைசில என்ன நடந்தது? அதுவும் தடையாகவே போகிறது. लेकिन आखिर में वो भी रुकावट बन கடைசில जाती है। ஆண்டவர் திட்டம் பண்ணினபடி, लेकिन आखिर में उसके योजना அவருடைய के अनुसार, தீர்மானத்தின்படி उसके ठान लेने के இயேசு கிறிஸ்து இந்த अनुसार உலகத்திற்கு வருகிறார். यीशु मसीह इस जगत में आता है, நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து हमारे पापों के लिए அவர் मरकर அடக்கம் பண்ணப்பட்டு वो दफनाए மூன்றாம் जाकर நாள் உயிரோடு எழுந்து वो तीसरे दिन जी उठकर எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அருளினார். सारे मनुष्य को उद्धार को दिया। அல்லேலூயா. हालेलुया। எல்லா மனுஷருக்கும் सारे मनुष्यों को ரட்சிப்பை அருளி விட்டார். उसने उद्धार को दे दिया। அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. अब अच्छे से समझ அவருடைய लीजिए, ரட்சிப்பின் வேலையில எவ்வளவோ தடைகள் வருகிறது. उसके उद्धार के कामों में कई सारे रुकावट आती ஆனால் है, लेकिन அந்த தடைகள் வந்தாலும் கூட वो रुकावट आने पर भी ரட்சிப்பின் வேலை நிற்கவே இல்லை. उद्धार का काम कभी नहीं रुका। எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக सारे मनुष्य को उद्धार தேவ देने लायक கிருபை பிரசன்னமாகி என்று சொல்லி தீத்து 2:11 சொல்லப்படுகிறது. परमेश्वर की प्रसन्नता उनके लिए हो, ऐसे तीतु में देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கணும். तो सारे लोगों को उद्धार देना है, இப்ப எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பதனால तो सारे लोगों को उद्धार देने के ஆண்டவர் लिए உங்களையும் எங்களையும் ரட்சித்துட்டார். परमेश्वर ने आपको और मुझे उद्धार कर लिया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப யோசித்து பாருங்க, थोड़ा सोच कर देखिए, நம்ம எல்லாருமே ஒரு கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தது கிடையாது. हम सब लोग कहे तो एक मसीही इतिहास में से नहीं आए हैं। ஏதோ மற்ற மதங்களில் இருந்தோ, हम किसी और धर्म से மற்ற சூழ்நிலைகள் இருந்தோ, या किसी और परिस्थिति மற்ற से, பிசாசின் பிடியில் இருந்தோ, दूसरा शैतान के बंधन से, சாபங்களில் இருந்தோ, शाप से, பாவங்களில் இருந்தோ पाप से ஏதோ ஒரு விதத்துல மீட்பை கொடுத்தார். किसी न किसी रीति से हमें छुड़ा कर लाया है। உங்களுடைய ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு தெரியும். आपके उद्धार के बारे में आप எந்த जानते हो, சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். किस परिस्थिति से उद्धार पाए हो। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर நீங்க देखिए, பயங்கரமான ஒரு கடினமான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல வந்திருக்கீங்க. आप एक भयंकर, एक कठोर एक परिवार में से आए थे पहले। பயங்கரமான விக்கிரக ஆராதனையில இருந்தோ, एक भयंकर मूर्ति पूजा करने वाले அல்லது में से आकर, மந்திரவாதிகளின் ஃபேமிலில இருந்தோ, या जादू टोना करने वाले இப்படி परिवार से, பலவித பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம வந்திருக்கிறோம். ऐसे कई सारे इतिहास हमारे हो सकते हैं। உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்கு लेकिन आपको और मुझे उद्धार करने के தடை लिए இருந்துச்சா இல்லையா? रुकावट थी कि नहीं? தடை இருந்ததா இல்லையா? रुकावट थी कि நீங்க नहीं? சர்ச்சுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பிளான் பண்ணி आप कलीसिया में आने के लिए அதெல்லாம் कितना fail ஆகி, सोचकर वो सब हार அதுக்கப்புறம் में சர்ச்சுக்கு होकर வந்திருக்கீங்க. फिर उसके बाद आप कलीसिया में आए हो। உங்களை ரட்சிப்பதற்கு आपको उद्धार எவ்வளவோ करने के தடை लिए இருந்துச்சுல்ல. कितने सारे இந்த रुकावट थे, தடையெல்லாம் ஆண்டவர் உடைச்சாரா இல்லையா? लेकिन उसे सब तोड़ा कि नहीं? परमेश्वर உடைச்சுதான் ने ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார். उसे तोड़कर ही आपको यहाँ पर लाया है। அப்படிதானே? हाँ कि नहीं? நம்புறீங்களா? आप भरोसा करते हो? பயங்கரமான ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து परमेश्वर को नहीं जानने वाला ऐसे परिवार ஆண்டவரை से ஏற்றுக்கொண்டு परमेश्वर को स्वीकार உள்ளே कर வருவதற்கு अंदर आने के लिए ஆண்டவருக்கும் எவ்வளவு போராட்டம் இருந்திருக்கும். परमेश्वर के लिए भी कितने संघर्ष हुए होंगे। ஊர்ல ஒருவராக,
एक गांव में एक குடும்பத்துல ஒருவராக परिवार में एक நம்மள ஆண்டு தெரிந்தெடுத்து परमेश्वर हमें चुनकर हालेलुया हालेलुया நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது हमारा परिवार का कोई संबंध नहीं நம்முடைய ஜனத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை हमारे लोगों का कोई ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்து ஆண்டு மீட்டு கொண்டு வந்தார் किसी ना किसी परिस्थिति से छुड़ा कर लाया है உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு इस उद्धार को देने के लिए ஆண்டவர் அவ்வளவு தடைகளையும் உடைத்து परमेश्वर इतने सारे रुकावट को तोड़कर என்னை ரட்சிக்க முடியும்னா आपको और मुझे उद्धार कर सकता है மீதி இருக்கிற நம்முடைய ஜனங்களை ரட்சிக்க முடியுமா முடியாதா बचे हुए हमारे लोगों को उद्धार कर सकता है कि हालेलुया हो सकता है விசுவாசிங்க विश्वास कीजिए உங்க குடும்பத்துல உங்களை ரட்சித்துக்காண்டார் आपके परिवार में आपको उद्धार किया है உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சிக்க முடியும் आपके परिवार में रहने वाले सारे लोगों को परमेश्वर उद्धार कर सकता है ரட்சித்திருக்கிறார் என்றால் आपके रिश्तों में से आपको उद्धार किया है तो அத்தனை பேரை ஆண்டவர் ரட்சிக்க முடியும் आपके सारे रिश्तों को भी उद्धार कर सकता है ஆண்டவருடைய ரட்சிப்பின் வேலையை யாராலும் தடுக்க முடியாது परमेश्वर के उद्धार के कामों को कोई रोक नहीं सकता हालेलुया நீங்க விசுவாசத்தோடு ஜெபிங்க आप विश्वास के साथ प्रार्थना करो யாரெல்லாம் ரட்சிக்கப்பட நீங்க விரும்புகிறீங்களோ आप जो उद्धार पाने के लिए चाहते हो அவங்க பேர்லாம் ஒரு டைரியில எழுதுங்க उनके नामों को आप डायरी में लिखिए ஜெபிங்க उसे रखकर प्रार्थना करो சீக்கிரத்துல ரட்சிப்பை கொண்டு வருவார் परमेश्वर जल्दी उद्धार இந்த को மாதத்திலே देगा அந்த அடையாளங்கள் தோன்றணும் इस महीने में उसके चिन्ह निकलना है परमेश्वर से पूछिए पिता ரட்சிப்பதற்கு உம்முடைய கை குறுகி போகவில்லை पिता तुम उद्धार करने के लिए तेरा हाथ छोटा नहीं है அவர் ரட்சிக்க நினைச்சா யார் தடுக்க முடியுங்க वो उद्धार करने के लिए चाह लिया तो कौन उसे रोक सकता है யாராலும் தடுக்க முடியாது कोई रोक नहीं सकता हालेलुया हालेलुया யாராலும் தடுக்க முடியாது कोई इसे रोक नहीं சில सकता நேரத்துல நம்ம நினைக்கும் தெரியுமா कुछ समय हम ஐயோ நம்ம सोचते हैं தேசத்துல ஆட்சி இப்படி இருந்தா எப்படி ரட்சிப்பு हाय வரும் हमारे देश में सत्ता ऐसे हो तो कौन उद्धार कर सकता நான் है உங்களுக்கு ஒன்னு சொல்றேங்க मैं आपसे एक बात எந்த कहता हूं ஆட்சி வந்தாலும் किसी की भी सत्ता है யார் நடத்தினாலும் कोई भी उसे चलाए ஆண்டவருடைய ரட்சிப்பின் வேலையை யாராலும் தடுக்க முடியாது परमेश्वर के उद्धार के कामों को कोई रोक ரட்சிப்பு नहीं நடந்துகிட்டே सकता தான் இருக்கும் उद्धार होते ही रहेगा हालेलुया 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 உங்களையும் என்னையும் தடுக்க முடியல அப்படினா आपको और मुझे कोई रोक नहीं सकी நான் ஜெபிக்கிற ஆத்துமாவை யாரும் தடுக்க முடியாது मैं प्रार्थना करने वाले प्राण को भी कोई रोक नहीं सकता हालेलुया 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 அப்ப அது விசுவாசிங்க तो उसे विश्वास ஆண்டவருடைய ரட்சிப்பின் வேலை அந்த சால்வேஷனை யாராலும் தடுக்க முடியாது परमेश्वर के उस उद्धार के काम को कोई रोक नहीं இந்த सकता மாதத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு ஜெபிக்க इस ஆரம்பிங்க महीने में अच्छे समर्पण के साथ आप प्रार्थना உங்க करने लगो குடும்பத்துல இருக்கவங்களா இருக்கட்டும் आपके परिवार में रहने உங்க वाले हो சொந்தங்களா இருக்கட்டும் या आपके रिश्तेदार हो நண்பர்களா இருக்கட்டும் या आपके दोस्त हो உங்களோடு கூட வேலை செய்கிறவர்களா या आपके இருக்கட்டும் साथ काम करने वाले हो அவ்வளவு பேர் பேரை எழுதி வச்சு सारे लोगों के नाम को நீங்க लिखकर ஜெபிக்க ஆரம்பிங்க आप उनके लिए प्रार्थना करने लगो சீக்கிரத்துல அவங்க ரட்சிக்கப்படுவாங்க वो जल्दी उद्धार पाकर हालेलुया कलीसिया में आएंगे சீக்கிரத்துல वो ரட்சிக்கப்படுவாங்க जल्दी उद्धार இந்த पाएंगे ரட்சிப்பின் வேலையை ஆண்டவர் யாராலும் நிறுத்த முடியாது इस उद्धार के काम को कोई रोक नहीं அந்த सकता வேலை நடந்துகிட்டே தான் वो இருக்கும் काम होते ही रहेगी हालेलुया हालेलुया அப்ப ஒரு சிருஷ்டிப்பின் வேலையை யாராலும் தடுக்க முடியல तो पहला एक सृष्टि के काम को कोई रोक नहीं सकता இரண்டாவது ஒரு மிகப்பெரிய வேலையான ரட்சிப்பின் வேலை दूसरा एक बड़ा काम उद्धार का இந்த काम कोई रोक ரட்சிப்பின் नहीं வேலையை सकता யாராலும் தடுக்க इस முடியல उद्धार के काम को भी कोई रोक नहीं இனியும் सकता தடுக்க முடியாது और आगे भी नहीं रोक सकेगा हालेलुया हालेलुया இனியும் தடுக்க முடியாது आगे भी कोई रोक नहीं सकेगा ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் परमेश्वर आपको उद्धार करेगा हालेलुया 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 மூன்றாவது ஒரு வேலையை மட்டும் பார்க்க हम போகிறோம் तीसरे काम को देखेंगे எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் इफिसियों चौथा अध्याय சரி 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் माफी चाहते हैं पहला अध्याय का चौथा वचन தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே போதும் அல்லேலூயா அங்க சொல்லுகிறது यहाँ पर कहा गया है தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் अपने आगे प्रेम में पवित्र लोगों को குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு और निर्दोष रहने के लिए அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டபடியே वो जगत के उत्पन्न होने से पहले चुन लिया वैसे அல்லேலூயா हालेलुया இது என்ன வேலை நினைக்கிறீங்க ये क्या काम आपको लगता है ஆண்டவருக்கு முன்பாக நிக்க போகிறோம் हम परमेश्वर के सामने खड़े रहने वाले हैं इसलिए அவரே நமக்கிட்ட ஒரு வேலை பார்க்கறாரு वही हमारे लिए काम करता அது है என்ன வேலைனா preparation वो क्या काम कहे तो நம்மள तैयारी ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலை हमें तैयार करने वाला काम அல்லேலூயா हालेलुया இப்போ அவர் முன்னாடி போய் நம்ம நிக்கணும் उसके सामने हम खड़े रहना அவர் है முன்னாடி நம்ம எப்படி நிக்க முடியும்னா उसके सामने कैसे खड़े रह सकते பரிசுத்தம் हैं உள்ளவராய் தான் நிற்க முடியும் पवित्र खड़े रहना है ஏனென்றால் அவர் பரிசுத்தர் क्योंकि वो पवित्र है அவர் பரிசுத்தராய் இருந்தா वो पवित्र है तो அவருக்கு முன்பாக நிக்கிறவங்களும் பரிசுத்தமா தான் இருக்கணும் उसके सामने खड़े रहने वाले भी पवित्र அப்படி होना है பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் वैसे पवित्र जीने के लिए குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கும் निर्दोष रहने के लिए கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் मसीह में उसने हमें चुन लिया அல்லேலூயா हालेलुया கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னா मसीह में उसने हमें चुन लिया यानी நீங்களும் நானும் இந்த ஆண்டுக்கு முன்ன போவல आप और मैं अब तक परमेश्वर के सामने नहीं ஆனா गए போவதற்காக தெரிந்து கொண்டார் लेकिन जाने के लिए उसने चुन लिया है நம்புறீங்களா आप भरोसा करते हो ஆண்டுக்கு முன்னாடி போணுமா அப்படி परमेश्वर के सामने जाना है कि नहीं போவதற்காக தெரிந்து கொண்டார் जाने के लिए उसने चुन लिया தெரிந்து கொள்ளப்பட்ட நாம अब चुने हुए हम பரிசுத்தமா வாழ்றோமா அப்படின்னு கேட்டா क्या पवित्र जीते हैं क्या पूछेंगे तो எல்லாரும் இல்லன்னு தான் தலையாட்டுவோம் सब
सब लोग नहीं कर कर सिर हिलाएंगे। அல்லேலூயா हालेलुया। நம்மட்ட குற்றமற்ற இருக்கிறோமா हम क्या निर्दोष हैं क्या? அப்படின்னு கேட்டா இல்ல, சந்தேகம் தான் இருக்கு நம்மட்ட. ऐसा कहे तो हमारे पास संदेह है। அல்லேலூயா. இப்போ இல்ல, நம்மட்ட அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்கான்னு நமக்கு தெரியல. तो वो चाहने वाले पवित्रता हमारे पास है कहे तो नहीं। அவர் எதிர்பார்க்கிற ஒரு குற்றமற்ற ஜீவியம் நம்மட்ட இருக்கான்னு நமக்கு தெரியல. वो चाहने वाला एक निर्दोषपन हमारे अंदर है क्या? இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? तो परमेश्वर क्या करता है? நமக்கு அது அந்த தகுதியை பெற முடியல. हम उस काबिलता को नहीं पा सकते। அவர் என்ன பண்ணுகிறார்? वो क्या करता அந்த है? தகுதியை நமக்குள் உருவாக்குகிறார். उस काबिलता को हमारे अंदर அந்த उत्पन्न करता है। பரிசுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்குகிறார். उस पवित्रता को थोड़ा थोड़ा कर हमारे அந்த अंदर उत्पन्न மாசற்ற करता है। ஜீவியத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்குகிறார். उस निर्दोष जीवन को थोड़ा थोड़ा कर अंदर இந்த हमारे अंदर उत्पन्न உருவாக்குதல் करता என்பது என்ன தெரியுமா? இதுதான் ஆயத்தப்படுத்துதல். है। ये उत्पन्न करना यानी तैयार करना। நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகையில அவருடைய பார்வைக்கு முன்னாடி போய் நிக்க போகிறோம். आप और मैं उसके आगमन में उसके सामने खड़े रहने ஆனா वाले அதே हैं। நேரத்துல लेकिन उसी समय அவருக்கு में முன்னாடி நிற்பதற்கு उसके सामने खड़े நான் रहने के தகுதியா लिए இருக்கிறேனான்னு கேட்டா நமக்கு சந்தேகத்தோட இருக்கும். क्या मैं काबिल हूँ पूछेंगे तो हम संदेह के साथ हैं। நம்மளால 100% ஷூரா சொல்ல முடியல. हम 100% नहीं कह सकते। இதற்கு அவர் என்ன பண்ணுகிறார்? इसलिए वो क्या நம்ம करता है? கொஞ்சம் கொஞ்சமாய் ஆயத்தப்படுத்துகிறார். हमें थोड़ा थोड़ा कर तैयार करता கொஞ்சம் है। கொஞ்சமாய் நம்முடைய சிந்தைகளை மாற்றுகிறார். थोड़ा थोड़ा हमारे सोच को बदलता है। வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். वचन के द्वारा बातें करता है। அவருடைய தரிசனத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார். उसके दर्शन के द्वारा बातें அவருடைய करता है। ஆவியினால் நம்மை சுத்திகரிக்கிறார். उसके आत्मा से हमें அவருடைய शुद्धिकरण இரத்தத்தினால் करता நம்மை है। கழுவுகிறார். उसे लहू से धोकर இது शुद्ध करता எல்லாமே है। அவருடைய வருகைக்குள்ள அவர் முன்னாடி நிற்பதற்கான பிரிப்பரேஷன் ये வரும். सब उसके आगमन में उसके सामने खड़े रहने की तैयारी है। இந்த பிரிப்பரேஷன் வேலை ये तैयारी की काम நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே தான் இருக்குது. हमारे जीवन में हर एक दिन होती ही रहना है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। இது நடந்துகிட்டே தான் இருக்கிறது. ये होती ही रहती எபேசியர் है। 5ஆம் அதிகாரம் इफिसियों 5वां अध्याय 27ஆம் வசனத்தை பாருங்க. 27 वचन को देखिए। எபேசியர் 5:27 इफिसियों 5 கரை 27 திரையற்ற கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் மகிமையுள்ள சபையாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए। இப்ப நம்ம பரிசுத்தமா अब हम पवित्र அவருக்கு बनकर முன்பாக நிற்பதற்கு, उसके सामने खड़े நம்ம रहने के लिए, பிழையற்றவர்களாய் இருப்பதற்கு, हम एक निर्दोष रहने के लिए, மகிமையுள்ளதாய் இருப்பதற்கு हम महिमा युक्त रहने के लिए அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். उसने अपने आप को सौंप दिया है। ஹalleluya हालेलुया। அவர் தன்னை ஒப்பு கொடுத்து उसने अपने आप को सौंप कर அவர் என்ன பண்றாருன்னா वो क्या करता அவருடைய है? ஒப்பு கொடுத்தலின் மூலம் அல்லது அவருடைய மரணத்தின் மூலம் उसके मौत के द्वारा நம்முடைய வாழ்க்கையில் வந்த அந்த ரட்சிப்பை हमारे जीवन में आए उस அவர் उद्धार கொஞ்சம் को கொஞ்சமாய் புதிதாக்க ஆரம்பிக்கிறார். वो थोड़ा थोड़ा नया करने लगता கொஞ்சம் है। கொஞ்சமாய் மாற்றுகிறார். அவர் वो थोड़ा थोड़ा बदलने लगता அவருக்கு है। முன்பாக उसके सामने பிழையற்றதும் निर्दोष பரிசுத்தமும் और निष्कलंक மகிமையுள்ள சபையாக और महिमा युक्त कलीसिया के அதை समान தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு उसके सामने खड़ा करने के लिए, ஹalleluya हालेलुया, நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். उसके पास खड़ा करने के लिए अपने आप को सौंप दिया। அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? உங்களுக்கும் எனக்கும் விருப்பம் இல்லாம இருக்கும் பொழுதே आपको और मुझे जब कोई चाहत नहीं थी, அவர் விரும்பினாருங்க. उसने चाहा। நமக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணல. हमें परमेश्वर के सामने खड़े रहने के लिए அந்த कहीं सोच எண்ணம் नहीं आया। தோணுவதற்கு முன்பாகவே वो सोच आने से पहले அவர் அதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். उसने उसे हमारे जीवन में पूरा करने लगा। ஹalleluya हालेलुया। அதனால தான் நான் சொன்னேன் தெரியுமா? इसीलिए मैंने कहा கோத்திரத்தில் ஒருவனாக, गोत्र में से एक, இனத்துல ஒருவனாக, जाति में से குடும்பத்துல एक, ஒருவனாக, परिवार में से एक, ஊர்ல ஒருவனாக अपने गांव में ஆண்டவர் ஏன் உங்களை என்ன பிடிச்சார் தெரியுமா? परमेश्वर क्यों आपको और मुझे एक को அவருக்கு पकड़ा? முன்பாக நிறுத்துகிற பிளான் இருக்குல்ல, उसके सामने खड़ा करने का நம்முடைய योजना है। உள்ளத்துல தோன்றதுக்கு முன்னாடி அவருடைய உள்ளத்துல வந்துருச்சு. हमारे मन में आने से पहले उसके मन में आ गई है। ஹalleluya हालेलुया। அவருடைய உள்ளத்துல வந்துருச்சு. उसके मन में आ गई அவர் है। அந்த பிளான் பண்ணிட்டாரு. उसने योजना बना நான் दिया இந்த है। மகனை இந்த மகளை என் முன்னாடி கொண்டு வருவேன் मैं इस बेटे को इस बेटी को मेरे सामने लाऊंगा। அப்படி சொல்லி அவர் பிளான் பண்ணினால தான் ऐसे उसने योजना बनाने के நம்மள कारण கொஞ்சம் கொஞ்சமா ஆயத்தப்படுத்து. हमें थोड़ा थोड़ा तैयार करने ஹalleluya लगा। हालेलुया। எங்கோ ஓடிட்டு இருந்த நம்மள பிடிச்சாரு. कहीं और दौड़ने वाले हमें पकड़ा, சர்ச்சுக்கு கொண்டு வந்தார். कलीसिया में लाया, அவருடைய ரட்சிப்பின் பாதையில் उसके நடத்துறாரு. उद्धार के मार्ग में चलाता உங்களோட है। ஒவ்வொரு நாள் நமக்கு போதிக்கிறார். हर एक दिन हमें जो है वो ஒவ்வொரு நாள் उपदेश நம்முடைய देता है। வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்கிறார். हर एक दिन हमारे जीवन को बदलता है। ஒவ்வொரு நாள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். हर एक दिन हमें सम्मति देता है। இதெல்லாம் ஏன் கொடுக்கிறார்னா ये सब क्यों देता है? அவருடைய ஆயத்தப்படுத்துகிற வேலை இன்னும் முடியல. उसकी तैयारी करने वाली काम अब तक पूरी नहीं இப்ப हुई இந்த है। வேலையை யாரால் தடுக்க முடியுதா? अब इस काम को कोई रोक सका क्या? யாராலும் தடுக்க முடியாது. कोई उसे रोक नहीं सकेगा। உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிற அவர். आपको और मुझे तैयार करने वाला அந்த वो வேலையை है। யாரால் தடுக்க முடியாதுங்க. उस काम को कोई रोक नहीं 2 सकता। கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்கிறது. दूसरा कोरिन्थियों 5वां अध्याय का 2 5वां கொரிந்தியர் वचन 5:5 कहती பாருங்க. है। दूसरा कोरिन्थियों 5:5 में देखते हैं, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியானவர் அச்சாரத்தை நமக்கு தந்தது.
அவர் தான். அங்க என்ன சொல்ல, நம்ம ஆயத்தப்படுத்துகிற யாரா? தேவன் தான் वहां पर ஆயத்தப்படுத்துகிறார். कहा कि हमें तैयार करने वाला परमेश्वर है। உங்களையும் என்னையும் நானாக என்ன ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது. आपको और मुझे हम अपने आप से उद्धार नहीं कर அல்லது सकते, तैयार உங்களுக்கு नहीं कर ஆயத்தப்படுத்த सकते। ஒரு மனுஷனான்று நியமிக்கல. ये आपको तैयार करने के लिए एक मनुष्य को परमेश्वर ने உங்களை नियुक्त किया है। ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். आपको तैयार करने वाला परमेश्वर खुद है। தேவனால் ஆயத்தம் படுத்தப்பட்டவர்கள் மாத்திரம்தான் परमेश्वर के द्वारा तैयार किए गए அவருக்கு முன்பாக केवल போய் நிற்க முடியும். उसके सामने जाकर இல்லனா खड़े रह அவருக்கு सकते முன்பாக हैं। போய் நிற்க முடியாது. नहीं तो उसके सामने खड़े नहीं रह सकते। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி तो वो हमें तैयार அவருக்கு முன்பாக कर நம்மை கொண்டு போய் விடுகிறார். उसके सामने ले जाकर खड़ा करता है। ஹalleluya हालेलुया। அதனால தான் சொல்லுகிறது, इसीलिए कहा गया है கடைசி எக்காலம் தொனிக்கும். आखिरी दूरी அந்த बजाई கடைசி जाएगी। எக்காலம் தொனிக்கும் उस பொழுது आखिरी दूरी बजाए जाते समय மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப ஆரம்பிப்பார்கள். मरे हुए जी उठने लगेंगे। அவர்கள் எழும்பி ஆரம்பித்த பொழுது वो उठते ही உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட போவோம். जीवित रहने वाले हम भी उसके संग संग जाएंगे। ஹalleluya हालेलुया। இந்த மரித்தவர்களையும் ये मरे हुए உயிரோடு இருக்கிறவர்களையும் और जीवित रहने वालों யார் ஆயத்தப்படுத்தி இருக்கிறானா? को किसने तैयार किया है? தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने तैयार किया ஹalleluya है। हालेलुया। அவர் தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். वो परमेश्वर तैयार किया அதான் है। சொன்னார்ல, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நான் கூட்டி சேர்ப்பேன் इसलिए அப்படிங்க. वो कहता है कि मेरे नाम को धारण किए हुए लोगों को मैं इकट्ठा करूंगा। ஹalleluya हालेलुया। இந்த பிரிப்பரேஷன் வொர்க்க इस तैयारी के काम को யாராலும் தடுக்க முடியாது. कोई रोक नहीं सकता। हालेलुया। हालेलुया। நம்ம தான் தடுத்துக்கிடணும். हम खुद ब खुद रोक தேவன் सकते நம்மை हैं। ஆயத்தப்படுத்தும் பொழுது நம்ம விலகி ஓடனா தான் உண்டு. परमेश्वर हमें तैयार करते समय हम வேற खुद ब खुद दूर மனுஷனை गए तो தடுக்க ही, முடியாது. लेकिन कोई मनुष्य और பிசாசை नहीं रोक தடுக்க सकता, முடியாது. शैतान नहीं रोक ஆனா सकता। ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. इसलिए परमेश्वर के पास சப்பா, நீங்க समर्पण நான் करो। ஆயத்தப்படுத்துங்கப்பா. पिता आप मुझे உங்க तैयार வருகையில कीजिए। நான் வரணும்ப்பா. तेरे आगमन में मैं आना எப்படியாவது है। உமக்கு முன்பாக मैं कैसे भी ஒரு तेरे सामने பரிசுத்தமோ एक पवित्रता ஒரு மகிமையும் और महिमा ஒரு के साथ பிழையற்றதுமான एक निर्दोष ஒரு சபையாய் நான் நிக்கணும்ப்பா. एक कलीसिया के समान खड़े रहना है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। யோவான் 14ஆம் அதிகாரத்தில் யோவான் 14वां अध्याय 2ஆம் के 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது दूसरे तीसरे वचन में हम இயேசு पढ़ते हैं, கிறிஸ்து அழகாய் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். यीशु मसीह ने अच्छे से என் कहकर பிதாவின் गया வீட்டில் है, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. मेरे पिता के घर में कई सारे निवास स्थान ஆனாலும் हैं, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். लेकिन आपके लिए मैं एक जगह तैयार करने वाला உங்களுக்கான हूं। ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு आपके लिए एक जगह तैयार நான் करने வந்து के உங்களை बाद கூட்டிக் में கொண்டு போவேன். मैं आकर तुम्हें ले जाऊंगा। ஹalleluya हालेलुया। நம்மையும் ஆயத்தப்படுத்தி हमें भी तैयार कर நமக்கான ஸ்தலத்தையும் ஆயத்தப்படுத்தி हमारे लिए जगह तैयार कर எவ்வளவு பெரிய வேலையை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார் इतने பாருங்க. बड़ा काम हमारे लिए वो कर रहा है। நான் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. इसलिए वो कहता है कि मैं जो कर रहा हूं उसे कोई ஹalleluya. रोक नहीं सकता। நம்மளையும் ஆயத்தப்படுத்தி हमें भी तैयार कर நமக்கான வீட்டையும் ஆயத்தப்படுத்தி हमारे लिए घर को भी அடுத்து तैयार நான் कर வருவேன், मैं நான் உங்களை आऊंगा, அழைத்து கொண்டு போவேன். मैं तुम्हें ले இதை जाऊंगा, யாராலும் தடுக்க முடியாது. इसे कोई रोक नहीं सकता। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தமா कितने இருக்கிறீங்க? लोग आगमन के लिए ஆண்டவருடைய तैयार हैं? வருகை சீக்கிரமா இருக்க போகுது. परमेश्वर के आगमन அந்த शीघ्र रहने வருகைக்கு वाले எத்தனை हैं। பேர் ஆயத்தப்படுறீங்க? इस आगमन के लिए कितने लोग तैयार ஆயத்தத்துல करते குறை हो? இருந்தால் यदि उसमें कोई कमी இன்னைக்கு हो ஆண்டவர்ட்ட तो சொல்லுங்க, आज परमेश्वर அப்பா से நீங்க என்ன कहिए, ஆயத்தப்படுத்துங்கப்பா. पिता आप मुझे நீங்க तैयार என்ன कीजिए, ஆயத்தப்படுத்துங்க. आप मुझे तैयार இன்றைக்கு कीजिए। அவருடைய வருகை இருக்கும் என்றால் यदि आज उसके आगमन நாம் हो இங்கே तो போய் நிற்போம். हम कहां जाकर खड़े ஆயத்தத்தில் குறைவு रहेंगे? ஆயத்தத்தில் குறைவுள்ளவர்களாய் हम இருந்தால் तैयारी में कमी हो तो மதிகேடனே हे मूर्ख, நீ இங்கே போய் நிற்பாய் என்று तू ஆண்டவர் कहां கேட்பார் जाकर खड़े அல்லவா? रहेगा? परमेश्वर पूछता இந்த है। சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் इस आवाज को सुनने அவருடைய वाले हर வருகைக்கு कोई ஆயத்தப்படுங்கள். उसके आगमन के ஒரு लिए तैयार கடைசி करो। காலம் தொனிக்கும் பொழுது एक आखिरी दूरी बजाए जाते மேகத்தில் समय இருந்து ஆண்டவர் வரப்போகிறார். बादल में परमेश्वर அவர் उतर कर आने வரும் वाला பொழுது है। उसके आगमन மரித்த में பரிசுத்தவான்கள் உயிரோட मरे எழும்புவார்கள். हुए पवित्र लोग पहले அடுத்த उठेंगे। நிமிடத்துல वो अगले ஒரு क्षण நிமிஷத்துல अगले क्षण நாம में மறுரூபமாக்கப்படுவோம். हम भी रूपांतर அப்படி किए மறுரூபமாகி जाएंगे। वैसे रूपांतर அவரோடு கூட होकर போக வேண்டும் என்றால் उसके साथ जाना है तो எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? कितने लोग तैयार हो? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग तैयार हो? ஆண்டுடைய வருகை இன்னைக்கு இருக்கும் என்றால் परमेश्वर के आगमन यदि நாம் आज हो तो பரலோகத்துக்கு செல்லுவோமா? हम स्वर्ग राज्य में அவருக்கு जा முன்பாக पाएंगे क्या? நிற்போமா? क्या उसके सामने खड़े रहेंगे क्या? ஹalleluya. हालेलुया। நம்மளால முடியாதுதான். हमसे असंभव நம்மளால है। நம்மை ஆயத்தப்படுத்த हम முடியாதுதான். खुद को अपने आप को ஆனா तैयार नहीं ஆண்டவரே कर सकते। சொல்லுங்க, लेकिन परमेश्वर என்னை से कहिए, ஆயத்தப்படுத்துங்கப்பா. मुझे आप तैयार ஆவி कीजिए என்கிற पिता। அச்சாரத்தை எனக்கு கொடுத்து आपके पवित्र आत्मा என்னை को मुझे देकर ஆயத்தப்படுத்தி मुझे तैयार कर உமக்கு कर முன்பாக என்னை நிறுத்துங்கப்பா. तेरे सामने मुझे खड़ा करो पिता। அவருடைய வருகையில் எல்லாரும் போகணும். उसके आगमन में இந்த हर कोई जाना है। ஆயத்தப்படுத்துகிற ये வேலையையும் तैयार करने वाले काम को ஆண்டவர் भी தான் செய்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर ही कर रहा அதை है। யாராலும் தடுக்க उससे முடியாது. भी कोई रोक नहीं सकता। ஹalleluya. हालेलुया। உங்களை சிருஷ்டிப்பின் வேலை நோக்கத்தான் நிறைவேற்றுவார். आपके सृजन के मकसद को அதை परमेश्वर पूरा யாராலும் தடுக்க करेंगे। முடியாது. उसे कोई रोक नहीं ஆண்டவர் सकता। உங்களை ரட்சித்தது போல परमेश्वर जैसे आपको அநேகரை उद्धार உங்களை किया, கொண்டு ரட்சிப்பார். आपके द्वारा कई और அதையும் लोगों को யாராலும் उद्धार தடுக்க करेगा। முடியாது. उसे भी कोई रोक नहीं உங்களை सकता। அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். आपको बुलाने वाला सच्चा இன்றைக்கு है। உங்களை ஆயத்தப்படுத்தி आज आपको तैयार कर कर சமூகத்துல நிறுத்த போகிறார். उसके उपस्थिति में खड़ा அதையும் करने वाला யாராலும் है। தடுக்க முடியாது. उसे भी कोई रोक नहीं सकता। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? मैं करने वाले काम இந்த को रोकने वाला कौन है? காரியத்தெல்லாம் செய்யும் பொழுது ये सब करते समय ஏன் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் செய்ய மாட்டாரா? क्यों ये छोटे छोटे कामों को नहीं करेगा? நான் இப்ப சொன்ன இந்த மூணு காரியம் இருக்கலே விசேஷமான காரியம். मैंने अब जो कहा ये तीन बात सबसे विशेष और இதெல்லாம் बड़ा நம்மளால है। செய்யவே முடியாத காரியங்கள். ये நல்லா सब புரிஞ்சுக்கணும். हमसे हो ही नहीं सकता ऐसे இதெல்லாம் நம்மளால कार्य। செய்யவே முடியாது. ये सब हमसे असंभव है। ஒரு சிருஷ்டிப்பு பண்ண முடியுமா? முடியாது. एक सृजन को कर सकते हैं क्या? नहीं। ஒரு ரட்சிப்பு யாருக்கும் கொடுக்க முடியாது.
முடியாது. किसी को उद्धार दे सकते हैं क्या? नहीं. நம்மளால பரலோகத்துக்கு போய் நம்ம ஆயத்தப்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. हम स्वर्ग जाने के लिए तैयार कर இந்த सकते हैं क्या? முடியாத வேலைகளையே नहीं. ये असंभव ஆண்டவர் बातों செய்து को நமக்கு கொடுக்கிறார்னா परमेश्वर कर कर हमारे लिए देता நமக்கு है. முடிஞ்ச வேலையை செய்வதற்கு ஆண்டவர் ஏன் பலன் கொடுக்க மாட்டார்? हमसे होने वाले कामों को क्यों नहीं ஆண்டவர் ஏன் கிருபை கொடுக்க மாட்டாரு? क्यों अनुग्रह नहीं देगा? தைரியமா இருங்க. हिम्मत के साथ ஆண்டவர் रहो. உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. परमेश्वर आपके जीवन में जो ठान लिया இந்த वो कोई மாதத்துல रोक नहीं உங்களுக்கு सकता. எதை குறித்து இருக்கிறாரோ आपके लिए जो इस महीने में ठान அதை लिया है நிச்சயமாய் நிறைவேற்றி उसे முடிப்பார். निश्चय कर कर पूरा கர்த்தருக்கு करेगा. மாத்திரம் ஒப்பு கொடுங்க. केवल परमेश्वर के पास கர்த்தருடைய समर्पण கரத்திற்குள் करो. அடங்கி இருங்க. उसके हाथों के नीचे थमे रहो. நாள் ஒன்று வரும். एक दिन एक அவர் आएगी நிச்சயமாய் நம்மை உயர்ந்த वो இடத்தில் निश्चय வைப்பார். हमें ऊंचे जगह पर रखेगा. ஹalleluya. हालेलुया. எல்லாவற்றுக்கும் மேலாக सबसे बढ़कर உங்களை சிருஷ்டித்த நோக்கத்தை நிறைவேற்ற आपको பிரயாசப்படுங்கள். सृजन करने वाले मकसद को पूरा करने के உங்களை लिए प्रयास ரட்சித்த करो. நோக்கத்தை பிரயாசப்படுங்கள். आपके उद्धार के मकसद को पूरा அவருடைய करने के लिए வருகைக்கு प्रयास करो. ஆயத்தப்படுங்கள். उसके आगमन में तैयार होने के அதுதான் लिए இருக்கிற प्रयास நமக்கு करो. மேன்மையான ஒரு वही காரியம். हमारे लिए सबसे बड़ा कार्य है. அவருடைய வருகைக்கு நாமும் நம்முடைய குடும்பம் நம்முடைய சபையும் ஆயத்தப்பட उसके வேண்டும். आगमन के लिए हम अपने परिवार अपना कलीसिया तैयार होना है. அதற்கான ஒப்பு கொடுப்போம். उसके लिए हम समर्पण கர்த்தர் करेंगे. உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको और मुझे आशीष करे. और इस